மீண்டும் ஒரு மதிய வணக்கம். நம்ம ஏற்கனவே இது 5வது வாரம் சொல்லி அம்மா சொன்னாங்க. நான் ஞாபகம் வச்சுக்கல. இன்றைய வகுப்புல நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி கடந்த 4 நாட்களுக்கு முன்னாடி 4 வகுப்புகளாக பார்த்தது ஒரு தடவை ரீகால் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வகுப்புக்குள்ள போகலாம். முதல் வகுப்புல நம்ம இந்த பஞ்சபூதங்கள் உருவானதாக அக்குபஞ்சர் எப்படி அதுக்கான வரைமுறைப்படுத்தி இருக்குது அப்படிங்கிற விஷயத்த பார்த்திருந்தோம். அதன்படி நிலம் அப்படிங்கிற சக்திக்கு முன்னாடி நெருப்பு சக்தியிலிருந்து நிலம்ங்கிற சக்தி உற்பத்தியானதாகவும், நிலத்திலிருந்து காற்று, காற்றிலிருந்து நீர், நீர்லிருந்து ஆகாயம், ஆகாயம்ங்கிற சக்தியிலிருந்து மீண்டும் நிலம்ங்கிற நெருப்புங்கிற சக்தி உருவாகி இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு வரைமுறைப்படுத்தப்பட்டது. அந்த ஆகாயத்தை நம்ம மரம் அப்படின்ட்டு ரொம்ப சிம்பிளா சொல்லியிருந்தோம். அப்புறம் அந்த ஒவ்வொரு சக்திக்கும் என்னென்ன பவர் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த பத்தி நம்ம இயற்கையோட சேர்ந்து எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிற விஷயங்களை தெளிவா பேசியிருந்தோம். நிலம் அப்படிங்கிற சக்தி ஆக்கமும் அழிக்கும் ஆற்றலும் பெற்றது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுக்கு உதாரணம் அது விதைகளை உற்பத்தி பண்ணும், விதைகளை ஆக்கம் பண்ணும். அதே இறந்து போன விஷயங்களா இருந்ததுன்னா அதை அழிக்கவும் செய்யும் அப்படின்னு பார்த்திருந்தோம். அதனோட மூளைத்திறன், அறிவுத்திறன் ரொம்ப ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதற்கடுத்தது காற்றும் போது நம்மளுக்கு 24 மணி நேரம் உயிர் வாழ்வதற்கான பொருளாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். நீர் அப்படின்னா மறைந்திருக்கும் ஆற்றலை வெளிப்படுத்தும் திறன் கொண்டது அப்படின்னு சொல்லி அது ஒரு குழந்தை எப்படி பருவமடைந்து என்ன மாற்றங்கள் எல்லாம் உருவாகுது அப்படிங்கிற விஷயத்த பேசியிருந்தோம். மரம் அப்படி சொன்னா நம்மளுடைய நச்சுக்களை முடிக்கிறது மிக மிக பிரதானமா பிரம்மாண்டமா செய்யக்கூடிய ஆற்றல் மரத்துக்குள்ளது. மரத்துடைய சக்தியா நம்மளுடைய ஈர்ப்பு ஆற்றலாகவும் வெளிப்படுது. அந்த ஈர்ப்பு சக்தினாலதான் நம்ம ஒருத்தர் ஈர்த்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற விஷயங்களை பத்தி எல்லாம் ரொம்ப விளக்கமா பேசியிருந்தோம். அதுக்கப்புறம் நெருப்பாற்றல் அப்படி வரும்போது அதுதான் உயிர் சக்தி, உயிர் மையம், உயிர் அப்படிங்கிற தன்மையை ஆதியிலிருந்து கொண்டு வந்துட்டு இருக்கிறதுனாலதான் நம்மளோட பூமியே சோலார் ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம எல்லாருமே சோலார் ஃபேமிலிக்குள்ள ஏதோ ஒரு விதத்துல தொடர்புல இருக்கிறோம் அப்படிங்கிற விஷயம் நெருப்பு மூலமாக அது உறுதிப்படுத்தப்பட்டது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய சக்திகள்ல ஏதோ சமநிலை பாதிக்கப்படும் பொழுது அதுதான் நமக்கு நோயோட தாக்கமாக நோய் அப்படிங்கிற தன்மையை நம்ம வெளிப்படுத்துது அப்படிங்கிறத பேசியிருந்தோம். அதை எப்படி கண்டுபிடிக்கலாம், அக்குபஞ்சர் எப்படி இயல்பா எளிமையா கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு 10 கோட்பாடுகள் வச்சிருக்கிறோம். 10 ஃபார்முலா சொல்லலாம், அல்ல 10 டேபிள்ஸ் சொல்லலாம். அந்த ஒரு சிம்பிளான அந்த டேபிள்ஸ் மட்டும் கொஞ்சம் மனசுக்குள்ள கொண்டு போயிட்டோம் அப்படின்னா ஈஸியா கால்குலேட் பண்ணலாம், ஈஸியா டயக்னைஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்த பத்தி பேசியிருந்தோம். அதுல நம்ம முதல் கோட்பாடை எக்ஸ்டர்னல் ஆர்கன் சொல்லக்கூடிய வெளியுறுப்பு பத்தி பேசியிருந்தோம். வெளியுறுப்புல இருக்கக்கூடிய மாற்றங்கள் எப்படி உடலுக்குள்ள தொடர்பு இருக்குது அப்படின்னும், இரண்டாவதாக வரும் பொழுது நிறங்கள்னால ஏற்படக்கூடிய மாற்றங்கள், அது வாந்தியா இருக்கலாம், காதுல வரக்கூடிய பஸ் இருக்கலாம், மூக்குல வரக்கூடிய சளியா இருக்கலாம், அல்ல உடல்ல அங்கங்க ஏற்படக்கூடிய மற்ற பிரச்சனைகளாக இருக்கலாம், தோல்ல இருக்கலாம், பல்லுல இருக்கலாம், நகத்துல இருக்கலாம், கண்ணுல இருக்கலாம், எதுல இருந்தாலும் சரி அது எப்படி தொடர்பு படுத்தலாம் அப்படிங்கிற விஷயத்த நிறங்கள் அப்படிங்கிற பகுதியில நம்ம பேசியிருக்கோம். அதுக்கப்புறம் நிறங்களுக்கு அப்புறம் அதுல நம்ம வரும்பொழுது இந்த வாட்டர் கிளாண்ட் செக்ரீஷன் கிளாண்ட்ஸ் என்னென்ன மாதிரி செக்ரீட் பண்ணுது, டைப் ஆஃப் லிக்விட்ஸ் என்னென்ன செக்ரீட் ஆகுது அப்படிங்கிற விஷயத்த பார்த்திருந்தோம். அதுல ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டி பேசியிருந்தோம். எர்த் அப்படி சொன்னா அதுக்கு தலைவா பிரைமரி ரோலா இருக்கும் அப்படின்ட்டும், காற்று சொன்னா அதுக்கு சளி, கோல்டு, ப்ளம் அப்படிங்கிற விஷயத்தையும், நீர் அப்படி சொன்னா அதுக்கு யூரினோட ஃப்ளோ எப்படி இருக்குங்கிற விஷயத்தையும், ஸ்பெர்ம் பிளஸ் பீரியட்ஸோட ஸ்டைல் எப்படி இருக்குங்கிறத பற்றி பார்த்துருந்தோம். வுட் அப்படிங்கும்போது அதுக்கு டியர், கண்ணீர் என்னென்ன மாற்றங்கள் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த பார்த்துருந்தோம். நெருப்பு ஃபயர் அப்படி சொல்லும்போது ஸ்வெட் ஆகிற விஷயத்த பத்தி பேசியிருந்தோம். இது நம்ம லாஸ்ட் டைம் இதோட நம்ம முடிச்சிருக்கிறோம்னு நினைக்கிறேன். அடுத்தது இப்ப நம்ம ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கோட்பாட்டுக்கு போறோம். இந்த வாரமும் அடுத்த வாரம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கோட்பாடுகள், அதாவது வாழ்நாள் முழுக்க பயன்படுத்தக்கூடிய கோட்பாடுகள் சொல்லலாம். சுவைகள் அப்படிங்கிறது இது ஒரு பிரமிப்பான சப்ஜெக்டா நம்ம சொல்லலாம். இதை பற்றி மட்டுமே நம்ம யூடியூப்ல நிறைய உங்களுடைய ஆசான் பேசியிருக்காரு. நான் அந்த யூடியூப் லிங்க் கூட நான் உங்களுக்கு தரேன். அதை ஈஸியா பார்த்துட்டா இன்னும் நல்லா இருக்கும். இப்ப நம்ம கொடுக்குற அந்த குறுகிய பீரியட்ல இதை முடிக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணலாம்.
சுவைகள் என்ன பிரதானம் அப்படின்னா, இப்ப பொதுவா நமக்கு உடல் சரியில்லை அப்படின்னு சொல்றோம். நமக்கு நிறைய மெடிக்கல் சிஸ்டம் இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மெடிக்கல் சிஸ்டம் நமக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துக்கிறோம். உதாரணத்துக்கு அலோபதி அப்படிங்கிறது ஒரு டைப் ஆஃப் மெடிக்கல் சிஸ்டம். சித்தா, யுனானி, ஹோமியோ, ஆயுர்வேதிக் அப்படின்ட்டு மெடிசன் இருக்கக்கூடிய மெடிக்கல் சிஸ்டம் நிறைய இருக்குது. மெடிசனே இல்லாம இருக்கக்கூடிய மெடிக்கல் சிஸ்டமும் நிறைய இருக்குது. இப்ப நம்ம மெடிசன் இருக்கக்கூடிய மெடிக்கல் சிஸ்டத்தை பத்தி பாத்தீங்கன்னா, அதுவே வந்து ஒரு 10, 12 டைப் இருக்கு. அதுக்கு மேல ரொம்பவும் சின்ன சின்ன குறுகிய இடங்கள்ல இருக்கிறது நிறைய நிறைய இருக்குது. இது எல்லாமே மருந்துகளை வச்சுதான் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு எடுத்துட்டா கூட, அந்த மருந்தை கொடுக்கும் பொழுது ஒரு வார்த்தை கொடுத்து ஒரு வார்த்தை சொல்லிதான் கொடுக்குறாங்க. இந்த மருந்தை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சொல்லும்போது எப்படி சொல்றாங்கன்னா, இந்த மருந்தை உணவு சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிடுங்க. இந்த மருந்தை உணவு சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு மருந்தை கையில தராங்க. அது எந்த மெடிக்கல் சிஸ்டமா இருந்தாலும் ஓகே. இப்ப எந்த மெடிக்கல் சிஸ்டத்திலும் இந்த உணவுக்கு முன்னாடி அல்லது உணவுக்கு பின்னாடி அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் வருது. அப்போ அந்த ரெஃபரன்ஸ் லைன் ஒரு லைன் இருக்கு பாத்தீங்களா, அந்த லைன்ல என்ன இருக்குன்னா உணவு இருக்குது. ஸோ உணவுக்கு முன்னாடி அல்ல உணவுக்கு பின்னாடி. அப்ப நம்மளோட மருத்துவம் என்ன சொல்லுன்னா, அந்த உணவை மட்டும் நீங்க கரெக்ட் பண்ண தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, அந்த முன்னாடி பின்னாடி அப்படிங்கிறத பிஃபோர் ஃபுட்டு ஆஃப்டர் ஃபுட்டுங்கிற வேர்டே நமக்கு தேவைப்படாது. அப்ப அந்த ஃபுட்டு என்ன அப்படிங்கிற விஷயத்த பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். இப்ப நம்ம என்ன மற்ற நாள்ல ஃபுட்டு சாப்பிடாமையா இருக்கிறோம், எல்லா நாளும் நம்ம ஃபுட்டு தானே சாப்பிட்றோம் அப்படின்னா, அந்த ஃபுட்டு அப்படிங்கிற உணவுங்கிறதுக்குள்ள இருக்கக்கூடிய சுவை தான் நம்ம வந்து பிரதானப்படுத்த போறோம் இங்க. இந்த சுவை அப்படிங்கிறது தான் இதனோட கரு மையம், இதனுடைய கரு அப்படின்னு எடுத்துக்கலாம். உணவுல இருக்கக்கூடிய கரு. இந்த உணவுல இருக்கிற கரு என்ன செய்யுது, என்ன சொல்லுது அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெளிவாயிட்டா, நீங்க எந்த கண்ட்ரிக்கு போனாலும் அந்த கண்ட்ரிக்குள்ள இருக்கக்கூடிய இந்த சுவை சார்ந்த உணவுகளை நீங்க தேடி எடுத்துட்டீங்கன்னா உடல் நார்மல் ஆயிடும். அப்படி அதுதான் இந்த அக்குப்பஞ்சர் சொல்லக்கூடிய ரொம்ப ரொம்ப வாழ்வியலான அறிவியல்ங்கிறது இங்கதான் வரும். ஏன்னா நம்ம ஒரு நாளைக்கு எத்தனை முறை உணவு உண்றோம் அப்படின்னு பார்த்தா மினிமம் 3 முறை அப்படின்ட்டு இருக்கும். குழந்தைங்களா இருந்தா 4 தடவை, பெரியவங்களை ஒரு சில பெரியவங்களே 5 முறை சாப்பிட்றவங்களா இருக்கிறாங்க. ஆக மொத்தம் அந்த உணவு அப்படிங்கிறது நம்ம எப்படி வாழ்வோட சேர்ந்துதான் இருக்குது. அதை பிரிக்கவே முடியாது நம்மளால. எவ்வளவு பெரிய ட்ரீட்மெண்ட்ல இருந்தாலும் நமக்கு திருப்பி உணவு வேணும் அப்படிங்கிற ஆதங்கத்துலதான் நம்ம ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஓடி வந்தோம்னா வீட்டுல வந்து நல்லா காலை நீட்டி உட்காந்து ரச சாதம் சாப்பிடுறோம். அதுல இருக்கிற சுகம் வேற எதுலையும் கிடைக்கிறது இல்லை அப்படின்ட்டு யாருக்கு புரியுதுன்னா, ஹாஸ்பிட்டல்ல உட்காந்து நாக்குல நல்ல டேஸ்ட் இல்லாத உணவு சாப்பிடுற நபருக்கு தெரியும். தினமும் ரச சாதம் சாப்பிடுற நமக்கு அதனோட அருமை தெரியாது. அப்படி எடுக்கிறதுனால அதுல இருக்கக்கூடிய சுவைகள் பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியல் என்ன, அக்குப்பஞ்சர் என்ன சொல்லுது அப்படிங்கறத தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். ஓகே. ஸோ நம்ம திருப்பியும் பேசுறது நிலம், உலகம், அதனுடைய உறுப்புகள், அதுக்கு உண்டான சுவை. அப்ப நிலம் அப்படின்ட்டு எடுத்துட்டா, நிலத்துக்கு வந்து 2 உறுப்புகள், நம்ம ஸ்பிளீன் அண்ட் ஸ்டொமக் நமக்கு தெரியும், மண்ணீரல், இரைப்பை தெரியும். அதுக்குண்டான இனிப்பு, அதுக்குண்டான சுவை என்னன்னா இனிப்பு தான். அது பிரதானமான சுவை. இனிப்பு, ஸ்வீட் அப்படிங்கிறது தான் வந்து இனிப்பு, நிலத்துக்கு உண்டான பிரதானமான சுவை. இப்ப நமக்கு என்னன்னா வார்த்தைகள் ஒண்ணு, அதுக்கு சார்ந்த உணவு ஒண்ணு அப்படி மாறிட்டு இருக்கு. காலங்கள் மாற்றம் நடக்கும் பொழுது இது ஒரு மாற்றம் அடையுது. பொதுவா நம்ம கேட்டு இங்க வரக்கூடிய பேஷண்ட்ஸ் இனிப்பு சாப்பிடுங்க அப்படின்னா முகம் வந்து பிரகாசமாகும். ஆகா சூப்பரா சொல்லிட்டாருயா இனிப்பு சாப்பிட்றாரு. இனிப்புனா நமக்கு தெரிஞ்சது மிட்டாய் கடையில உட்கார்ந்துட்டு இருக்கிற ஸ்வீட்ஸ் எல்லாம் நம்ம இனிப்பு அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். இப்ப இங்க வந்து அக்குப்பஞ்சர்ல இனிப்பு அப்படிங்கிற வார்த்தைக்கு உண்டான அர்த்தம் என்னன்னா, பழங்கள்ல இருக்கக்கூடிய இனிப்பு மட்டும்தான் இது இனிப்பு அப்படின்னு சொல்லுது. அதுல தரம் பிரிக்க முடியும் நம்மளால. தரம் பிரிக்கும் பொழுது முதல் தரமான இருக்கிறதுலே சூப்பர் குவாலிட்டி அப்படின்னு சொன்னா, எந்த சீசன்ல என்ன பழங்கள் கிடைக்குதோ அது வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. அந்த சீசன்ல அந்த உணவு உங்களுக்கு சீக்கிரம் ஜீரணம் ஆயிடும். அதுதான் அந்த சீசனல் ஃப்ரூட்ஸ் சொல்றதுல ஸ்பெஷாலிட்டி அதுதான். எந்த உணவு எந்த சீசன்ல உங்களுக்கு கிடைக்குதோ அந்த உணவு நல்ல குவாலிட்டி ஃபுட்டா இருக்குது, ரிச் ஃபுட்டா இருக்கும். அப்ப இங்க இருக்கக்கூடிய ஒரு சில டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வந்து சார் நாங்க இனிப்பு சாப்பிடலாமா அப்படின்ட்டு ஒரு கேள்வி வந்தா, கட்டாயமா இனிப்பான பழங்கள் எல்லாருமே சாப்பிடலாம். அப்ப எனக்கு இனிப்பு கூடும், அதனால வரக்கூடிய விளைவுகள் என்ன அப்படிங்கிறத பத்தி நமக்கு தனியா ஒரு 2 மணி நேரம் தேவைப்படும். அந்த டைத்துல நம்ம அதை பத்தி பேசலாம். இப்போ தாராளமா சாப்பிடலாம் அப்படிங்கிற ஒரு இது மட்டும் உங்களுக்கு அறிவுரை மட்டும் தர முடியும். ஓகே.
அப்ப இனிப்பான பழங்கள் வந்து மிக 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 உயர்ந்த தரம் வாய்ந்ததாக இருக்குது அப்படிங்கிறது தான் நிலத்தை சரிப்படுத்துவதற்கான சுலபமான வழி. அதனாலதான் நம்ம இப்ப பழைய இதுல வந்து உடல் சோர்வா இல்ல உடல் அசதி காய்ச்சல் அப்படின்ட்டு இருக்கும் பொழுது நம்ம பொதுவா இனிப்பான பழங்களை கொண்டு போய் கொடுக்கறது, இனிப்பான பழங்களை காமிக்கிறது எல்லாமே அதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ இதனாலதான் நம்ம குழந்தை பிறந்த உடனே பாத்தீங்கன்னா மக்கள் வந்து நம்மளுடைய முன்னோர்கள் பண்ண ஒரு சுலபமான வழி என்னன்னா தேனை வந்து தண்ணியில கலந்து லேசா கொடுக்கறது அப்படின்ட்டு. அந்த தேன் அப்படிங்கிறது சுத்தமான தேனா இருந்தா ரொம்ப நல்லதுதான். அந்த தேன்ல இருக்கக்கூடிய சுவை வந்து இனிப்பு சுவை வந்து அந்த குழந்தையோட வயிற்றோட இயக்கத்தை முதல்ல ஆரம்பிச்சு கொடுக்கும் அப்படிங்கிற மிக 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 நல்ல எண்ணத்துலதான் அந்த சக்கரை தண்ணிங்கிறதோ இல்ல தேன் அப்படிங்கிறதோ வைக்கிறதுங்கிறத நம்ம டிசைன்ல கல்ச்சர் டிசைன்ல வச்சிருந்தாங்க. அப்புறம் இடையில நிறைய மாற்றங்கள் நடந்து அப்புறம் அதுக்கு ஏதேதோ இதுல இப்போ ஓடிட்டு இருக்கு. கடைசியில் இப்ப தங்க மோதிரத்துல வைக்கலாமா வெள்ளி மோதிரத்துல வைக்கலாமாங்கிறத பிரதானப்படுத்துறோம். அது அங்க முக்கியம் கிடையாது. ஏன்னா அது ரெண்டுமே உங்க வயிற்றுக்குள்ள போக போறது இல்லை. வயிற்றுக்குள்ள போகக்கூடிய அந்த குட்டியூண்டு தேன் வந்து அவ்வளவு பிரதானமான நன்மைகளை செய்யும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துலதான் அந்த தேன் அப்படிங்கிறது நாக்குல தடவி விட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இனிப்பான பழங்கள் அப்படின்ட்டு வரும் பொழுது பொதுவா வந்து ஒரு சில இடங்கள்ல இந்த மாப்பழா வாழை வேண்டாம் அப்படிங்கிறத வந்து சிலர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. பர்டிகுலரா டயபெட்டிஸ் வந்திருக்கு அப்படின்னா அந்த மாதிரி சொல்றாங்க. தவறான கான்செப்ட் அது. ஏன்னா மாப்பழா வாழை சாப்பிடும்போது உடம்புல வந்து சர்க்கரையோட வேல்யூ கூடுது அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தினால பண்றாங்க. பட் அது இல்லை. தாராளமா பழ வாழையா இருந்தாலும் சரி அல்லது பைனாப்பிளா இருந்தாலும் சரி பப்பாளியா இருந்தாலும் சரி அடிக்கடி நீங்க உணவுல சேர்த்துட்டு வரணும். அப்படி வரும் பொழுது நம்மளுடைய மண்ணீரலை பத்தி ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். ரத்தத்தை உற்பத்தி பண்ணக்கூடிய நபர் வந்து மண்ணீரல் தான். அதுக்கு 2 ஆற்றல் இருக்குன்னு சொல்லியிருக்கிறோம். ஆக்கவும் தெரியும் அழிக்கவும் தெரியும் என்று. அது ஆர்பிசி டபிள்யூபிசி 2 காம்பவுண்ட் அதுதான் ஜென்ரேட் பண்ணதுன்னு சொல்லியிருந்தோம். அப்போ அதுக்குண்டான ரா மெட்டீரியல் இப்போ கிளீன் அப்படின்னா அது ஒரு மிஷின் கற்பனை பண்ணிக்கோங்க. ஒரு மிஷின் இருக்குது. இந்த மிஷினுக்குள்ள ஏதோ ஒரு பொருளை போட்டா அந்த பொருள் வந்து உங்களுக்கு வந்து ரத்தத்தை உற்பத்தி பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு மிஷினை நாளைக்கு கண்டுபிடிச்சிட்டாங்க வைங்க. இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்படவில்லை. இன்னும் ஒரு 200 ஆண்டுகளோ 500 ஆண்டுகளோ ஆனதுக்கு அப்புறம் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா கூட அப்போ ஒரு கேள்வி வரும், அதுக்குள்ள என்ன போடலாம் அப்படின்ட்டு ஒரு கேள்வி வரும் இல்லையா? அப்போ அந்த ரா மெட்டீரியல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பிரதானம். ஸோ அந்த கொடுக்கக்கூடிய மூலப்பொருள் என்ன இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் அவுட்புட் அமையும். அப்படி பார்க்கும் பொழுது இங்க நிலம் அப்படிங்கிற ஒரு சக்திக்கு நிலம்ங்கிற ஒரு சக்தி நல்லபடியா இருக்கணும் அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய இனிப்பான பழங்கள் அப்படிங்கிறது ஹை குவாலிட்டியா இருக்கும். அப்ப என்னன்னா வயிற்றுல ப்ராசஸிங் டைம் ரொம்ப கம்மியா இருக்கும். ஏன் ப்ராசஸிங் டைம் கம்மியா இருக்குன்னா பழங்களுடைய ப்ராசஸ் வந்து வெளியே இருக்கக்கூடிய சூரியனோட சக்தினால அது தன்னை பழம் படுத்திக்குது. அதனாலதான் அது பழம் அப்படிங்கிற பழம்னாலே பழமை வாய்ந்த அல்லது பெருமை வாய்ந்த அல்லது அனுபவம் வாய்ந்த அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா? அப்ப அந்த பழம் அப்படிங்கிறது என்னன்னா அது செறிவூட்டப்பட்டிருக்கு. ஆல்ரெடி அது வந்து என்னென்ன பண்ணணுமோ எல்லா ப்ராசஸும் பண்ணிடுச்சு. சும்மா வந்தா மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி சும்மா வாயில வச்சா அந்த சுவை உள்ள போயிடும். அவ்வளோ திகட்டுற மாதிரி இனிப்பு இருக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய மண்ணீரல் அதாவது ஸ்பிளீன் அண்ட் ஸ்டமக் வந்து சீக்கிரமா தன்னுடைய ஹோல்டிங் கெப்பாசிட்டி உள்ள வச்சுட்டு உட்காந்து அரைக்கிறது குத்துறது அதெல்லாம் விலை குறைஞ்சிரும். ப்ராசஸ் ஆல்ரெடி பண்ணியாச்சுனால டக்குன்னு வெளியே தள்ளிட்டு அடுத்த ப்ராசஸ்க்குள்ள போயிடும். ஸ்மால் இன்டெஸ்டின்குள்ள அது போயிடும். ஓகே. அதனாலதான் நம்ம இனிப்பான பழங்கள் வந்து ஓய்வு நேரத்திலேயோ அல்ல உடல் சோர்வு இருக்கும் போதோ ஹெவி ஃபுட் இல்லாம கொடுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம். அதனால இனிப்பு ரொம்ப 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 முக்கியம். இங்க நம்ம குழந்தை சொல்லி ஒரு வார்த்தை வரும் பொழுது ஒரு கேள்வி வருது. குழந்தைகள் அப்படிங்கும்போது அன்னைக்கு மட்டும் நம்ம வந்து தேன் வச்சிடறோம், மற்ற நாள் வைக்க வேண்டாமா அப்படின்னா மற்ற நாள்ல நீங்க தாராளமா தேன் வைக்கணும்னு தேவை கிடையாது. ஏன்னா அந்த உடல்ல இயக்க சக்தி தானாவே போதுமான அளவுக்கு கிடைக்கும். நீர் மட்டும் தண்ணி மட்டும் அப்பப்ப குடிச்சிட்டு வந்தீங்கன்னா மட்டும் போதும். நிறைய பேர் தண்ணி குடிக்கிறதே வேண்டாம் 6 மாசம் கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பது இல்லை. அது தவறான கான்செப்ட். ஏன்னா தண்ணி அப்படிங்கிறது ஒரு உடலுக்குள்ள ஒரு பாட்டுக்கு தேவைப்படும். உணவுங்கிறது ஒரு பாட்டுக்கு தேவைப்படும். இப்ப நீ நம்மளே பார்க்கலாம். உணவுல தாகமும் வரும் பசியும் வரும். தாகம் வந்து தனி குவாலிட்டி. தாகத்தை தணிப்பதற்கு தண்ணீர் தான் பிரதானம். தண்ணீரை கொடுத்துதான் தாகத்தை தணிக்க முடியும். அதுக்கு பதிலா நீங்க வேற ஒரு இது சாப்பிட்டோ ஒரு கலர் லிக்விட் சாப்பிட்டோ வந்து உங்களால கண்டிப்பா பேலன்ஸ் பண்ணவே முடியாது. தண்ணீர் அப்படிங்கிறது இறைவனோட படைப்புல இல்ல இயற்கையோட படைப்புல எப்பொழுதும் தானா வானத்திலிருந்து வரக்கூடியது. அனைத்துமே அந்த வானத்திலிருந்து வரக்கூடிய மழை நீர் வந்து உயர்ந்த தரம் வாய்ந்த ஒரு தண்ணீராக இருக்கும். ஓகே.
அதை சேர்த்து வச்ச குளம், அதை சேர்த்து வச்ச குட்டை, அதை சேர்த்து வச்ச ஆறு, அதை சேர்த்து வச்ச மற்றது, அப்படியே நமக்கு நிறைய பரிமாற்றங்கள் நடந்துட்டே இருக்கு. ஸோ அந்த இயற்கையில கிடைக்கக்கூடிய நீர் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய மண்ணீரலுக்கு சக்தி கொடுக்கக்கூடியது முக்கியமானது. ஸ்பிளீன் அப்படின்னா ஸ்பிளீன்ல வீக்கா இருந்தா நமக்கு தண்ணீர், சுத்தமான தண்ணீர், கொதிக்க வைக்கிறதுல சுத்தமான தண்ணீர், இயற்கையில கிடைக்கக்கூடிய தண்ணீர் கிடைச்சா மட்டும்தான் மண்ணீரல் சிறப்பா வேலை செய்ய ஆரம்பிக்கும். மண்ணீரல் வேலை செய்தா இல்லையாங்கிறது எப்படி தெரியும்? உங்க உதட பார்த்தா தெரியும் சொல்லி நம்ம முதல் டேபிள்ல படிச்சிருக்கிறோம். அப்ப முதல் டேபிள்ல என்ன சொல்றோம்? மண்ணீரல்னா உதடு, வெளி உறுப்பு உதடுன்னு சொல்லியிருக்கிறோம். அப்ப உதடு ட்ரையா ஒருத்தருக்கு இருக்கு சொன்னா அவருடைய ஜீரணம் பாதிச்சிருக்குன்னு அர்த்தம். ஜீரணம் பாதிச்சிருக்கும் போது அவருக்கு வந்து என்ன சாப்பிடலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வியை விட இவருக்கு முதல்ல நீரை கொடுத்து சரிப்படுத்த முடியுமா அப்படிங்கறத பார்க்க முடியும். அப்ப நீர் அப்படிங்கிறது வந்து நம்ம பொதுவா ரொம்ப லீஸ்ட் ப்ரியாரிட்டியா வச்சுட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது பிறந்த குழந்தைக்கு முதல் 6 மாதங்கள் நீங்க தண்ணியே கொடுக்கலன்னு சொன்னா யோசிச்சு பாருங்க, தாகத்தோட இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு சாப்பாடா நீங்க விதவிதமா கொடுத்துட்டு இருந்தா அந்த நபர் என்ன சிரமப்படுவாரோ அதே சிரமம் தான் உங்க வயிறும் பட்டுட்டு இருக்கும். உடனே ஒரு கேள்வி வரும், சார் இல்ல தாய்ப்பால் நீர் மாதிரி தானே இருக்குது, அதனாலதானே நம்ம அதை கொடுக்குறோம் அப்படின்னா, கண்டிப்பா தாய்ப்பாலை யோசிச்சு பாருங்க. தாய்ப்பால் நீர் அப்படிங்கிற கேட்டகரியில போடலாமா, உணவுங்கிற கேட்டகரியில போடலாமா அப்படின்ட்டு நீங்க முதல்ல யோசிங்க. நீர் அப்படின்னா இந்த மாதிரி இயற்கையில வரக்கூடியதான் நீர் சொல்றோம். அதுக்கப்புறம் ப்ராசஸ் பண்ணக்கூடிய எல்லா விஷயமும் உணவுல வருது. அப்படி உணவுல வரும் பொழுது தாய்ப்பால் வந்து உணவுங்கிற கேட்டகரியில வருமே தவிர நீர்ங்கிற கேட்டகரியில வராது. தாய்ப்பால் நீர் போல இருக்குது அப்படின்னா அந்த குழந்தையோட ஜீரணம் அவ்வளவுதான் இருக்குது. அதற்காக படைப்புல வந்து அதை வந்து நீர் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இப்ப நிறைய பேர் செய்யறது வந்து நீர் அதுதானே அப்படின்ட்டு நீர் கொடுக்காமயே பாத்துறாங்க. அப்படி இருக்கும் பொழுது என்னன்னா அந்த குழந்தையோட உடல்ல வெப்பம் அதிகமாக தேங்கி அந்த மண்ணீரலோட இயக்கம் ரொம்ப குறைவா இருக்கும். மண்ணீரலோட இயக்கம் குறையும் பொழுது என்ன ஆகும்னா நம்மளுடைய நோய் எதிர்ப்பாற்றல் குறையும், நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சிரும். அப்ப நோய் எதிர்ப்பு சக்தி குறையும் பொழுது என்ன ஆகும்னா உங்களுக்கு ஒவ்வொரு சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கும் ரொம்ப பிரபாண்டமா உடம்பு போராட வேண்டி இருக்கும். அப்ப ஃப்ரீக்வெண்டா காய்ச்சல், ஃப்ரீக்வெண்டா கோல்டு, ஃப்ரீக்வெண்டா காஃப், ஃப்ரீக்வெண்டா டிசென்ட்ரி, இப்படி நிறைய கான்செப்ட் சொல்லிட்டே போயிட்டு இருக்கலாம். அப்ப அந்த முக்கியமான பருவத்துல முக்கியமான உணவை நம்ம தவிர்க்கிறோம், அது தவறான விஷயம் அப்படிங்கிறது தெளிவா புரிஞ்சுட்டா போதுமானது. அப்படி பார்த்தா நம்ம சாப்பிட்ற அரிசியில கூட பார்த்தீங்கன்னா 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி வைக்கிறோம். அதுக்குள்ள தண்ணி இருக்குது. அப்ப தாகத்துக்கு நம்ம அந்த அரிசி எடுத்து சாப்பிட்டா, சமைச்ச அரிசி சாப்பிட்டா உணவு சாப்பிட்டா சரியாயிடுமா அப்படின்னா கண்டிப்பா பத்தாது. அப்போ உணவுங்கிறத முதல்ல கிளியரா பிரிச்சுக்கோங்க. உணவு வேற, நீர் வேற. நீரையும் உணவையும் ஒண்ணு சேர்க்க வேண்டாம். ஈவன் இளநீர் கூட நம்ம உணவு தான் சொல்லுவோம். ஏன்னா இளநீர்ல அவ்வளவு மினரல்ஸ் இருக்கு. நல்ல ஜீரணம் இருக்கிறவங்க தான் உணவு இளநீர் சாப்பிட முடியும். குறைவான ஜீரணம் இருக்கிறவங்க இளநீர் சாப்பிடும் பொழுது டெண்டர் கோகனட் சாப்பிட்டீங்க சொன்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு வீசிங், ஒரு சிலருக்கு வீசிங் கம்ப்ளைண்டே வந்துடும். அதனால அது அது நல்ல உணவா கெட்ட உணவாங்கிற பார்த்தீங்க கிடையாது. உங்களுடைய வயிற்றோட கெப்பாசிட்டி என்ன இருக்கு, அதுக்கு இந்த உடல் இப்பொழுது ஒத்துழைக்கும், இப்பொழுது இந்த சீசன்ல ஒத்துழைக்குமா, இந்த முறையை ஏற்றுக்கொள்ளுமா அப்படிங்கிற விஷயத்த மட்டும் பார்த்துக்கிட்டு தான் போதும். ஸோ அப்ப இனிப்பு அப்படின்னா முதல் தரமானது பழங்கள் மட்டும்தான் ஒண்ணு. இரண்டாவது, இயற்கையா கிடைக்கக்கூடிய கரும்பு சர்க்கரை சொல்லக்கூடிய ரா சுகரா இருந்தாலும் சரி, அல்லது கருப்பட்டினாலும் சரி, மண்டை வெள்ளம்னாலும் சரி, அச்சு வெள்ளம் சொன்னாலும் சரி, இது எல்லாமே வந்து அதற்கு அடுத்ததாக நம்ம கணக்குல சேர்த்து சாப்பிட்டுக்கலாம் உணவுல. அதுக்கப்புறம் வந்து நமக்கு தேன், அது 2வது குவாலிட்டியிலே கொண்டு வந்துடலாம். 2வது ரேங்க்ல தேனும் கொண்டு வந்துடலாம். ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு இன்கேஸ் உங்களுக்கு அந்த இனிப்பான பழங்கள் கிடைக்கல அப்படிங்கிற நேரத்துல இந்த உணவுகளை வச்சு நம்மளால சரிப்படுத்திக்க முடியும். அப்ப வந்து ஒரு நிலம் பாதிக்கப்பட்ட ஒரு நபர் உங்களுக்கு வரும் பொழுது அவரை சரிப்படுத்தணும்னு சொன்னா 1 நாள் அல்லது 2 நாள் ஓய்வுல இருக்காரான்னு கேட்டுக்கோங்க. ஓய்வுல இருந்தாரு அப்படின்னா 1 நாள் அல்லது 2 நாள் தொடர்ந்து பழங்கள் மட்டுமே எடுத்துட்டு வந்தா அவருடைய பிரச்சனைகள் 60% 70% இம்ப்ரூவ் ஆயிடுவாங்க. இதை வச்சுதான் நீங்க டயட் வந்து அவங்களுக்கு சொல்ல வேண்டி இருக்கும். ஓகே, காரணம் இதுதான். நிலம் சரிப்படுத்தினாதான் அடுத்த உணவுக்குள்ள போக முடியும் அப்படிங்கலாம் முதல் ப்ரியாரிட்டி நிலத்துக்கு கொடுத்துடணும். ஸோ நிலம் சரியாயிடுச்சு, நிலத்துக்கு போதுமான ஆற்றல் கிடைச்சிச்சு அப்படிங்கும்போது காற்று சக்திக்கு வருது. காற்று அப்படி ஏர் அப்படின்னா ஏரோட எலமெண்ட்டுக்கு லங்ஸ் அண்ட் லார்ஜ் இன்டெஸ்டைன் நமக்கு தெரியும். அதுல இருக்கக்கூடிய சுவை வந்து காரம். ஸோ காரம் அப்படின்னா எது காரம் அப்படின்ட்டு ஒரு கேள்வி வரும். ஸ்பைசியா இருக்கணும்னா எதை நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நார்மலா வந்து நமக்கு இது பேர் என்ன,
பச்சை மிளகா சில்லி யூஸ் பண்ணுவோம், அல்லது வரமிளகா சொல்லி ட்ரை சில்லி பயன்படுத்தலாம். அப்படின்னு சொல்லி பார்த்தா கூட இருக்கலே பெஸ்ட், த பெஸ்ட் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டா குறுமிளகு. மிளகு தான் வந்து நமக்கு நல்லது. பெப்பர் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. எந்த அளவுக்கு இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் காற்றுத்தன்மை பாதிப்புல இருக்கிறாங்களோ அவங்களுக்கு பெப்பர் கனெக்டடான டிசைன் பண்ணி ஃபுட்டு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. அப்ப பெப்பர் கனெக்டடா என்ன ஃபுட்டு டிசைன் பண்ணலாம் அப்படின்னா, நார்மலா சூப் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாவும் குறுமிளகு உங்களுக்கு போதுமான அளவுக்கு மிளகு அதிகமா போட்டு கூட சாப்பிட முடியும். அதனால சூப் அப்படிங்கிற விஷயத்த ரெக்கமெண்ட் பண்ணலாம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு. அது தெரிஞ்சதுனாலதான் நம்ம பாட்டிமார்கள் என்ன பண்ணுவாங்க, சப்போஸ் சளி பிடிச்சிச்சு அப்படின்னா ரொம்ப சுலபமா மிளகு ரசம் வச்சு கொடுத்துருவாங்க. மிளகு ரசம் வச்சு கொடுத்தாலே சளி போயிடும். அதாவது அந்த பாட்டிகளோட ஐடியா எப்படின்னா, அந்த கிச்சனை வந்து அவங்க ரூல் பண்ணுவாங்க, விட்டு தர மாட்டாங்க. ஏன்னா அது வந்து அவங்களோட பவர் ஸ்டேஷன் மாதிரி. அங்க வீட்டுல ஏதோ ஒரு ரூம்ல இருந்து யாராவது ஒருத்தர் ஒரு இருமல் போட்டா அல்லது 4 தடவை தும்மல் போட்டாங்கன்னா, அன்னைக்கு அந்த பாட்டி என்ன பண்ணுவாங்கன்னா, உடனடியா சமையல்ல கொஞ்சம் பெப்பரை தூக்கலா போட்டு விட்டுருவாங்க. அது நான்வெஜ் பண்ணா நான்வெஜ்ல தூக்கலா பெப்பர் கனெக்ட் பண்ணிக்குவாங்க. இல்ல வெஜ்ஜில் பண்ணாங்கன்னா ரசத்துலயோ வேற எதுலயாச்சும் பெப்பர் அதிகமா கொடுத்து அந்த உணவை அன்னைக்கு அந்த வேலையில சாப்பிட வச்சிருவாங்க. அப்போ ஒன்ஸ் அந்த காரம் அந்த சுவை அந்த உடலுக்கு போய் சேர்ந்துருச்சு அப்படின்னா டெஃபினட்டா என்ன ஆகும்னா உங்களுடைய உடல்ல இருக்கக்கூடிய அந்த நோயோட தன்மை வேகமா வெளியேற்ற பண்ணும். அதாவது எலிமினேஷன் ப்ராசஸ் வந்து ரொம்ப ஷார்ட் பீரியட்ல போயிடும். அதுதான் அவங்க பண்ணாங்களே தவிர எங்கேயுமே வந்து என்ன பண்ணாங்க, அந்த எனர்ஜியை அந்த வேண்டாத பொருளை வெளியே அனுப்புறதுல தடையை ஏற்படுத்தல. வெளியே போறதை வேகப்படுத்துறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த பத்தி தான் அவங்க யோசிச்சு வச்சிருந்தாங்க. அதை தான் அவங்க மருத்துவமாகவும் கன்சல்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே, அப்ப காரம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி வந்து பெப்பர் தான் அப்படிங்கிறது எடுத்துக்கோங்க. சூப் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது நிறைய பேர் அதுல வந்து நிறைய அந்த கார்ன்ஃபிளவர் போடுறது அல்லது அதை வந்து ரொம்ப டெக்கரேட் பண்றது அப்படியெல்லாம் போயிடுறாங்க. அவ்வளவு தூரம் இருக்கக்கூடாது. சூப்புங்கிறது ரொம்ப எளிமையா இருக்கணும். அது செய்யறவங்களுக்கு எளிமையா இருக்கணும், சாப்பிட்றவங்களுக்கு எளிமையா இருக்கணும். அப்படி சொன்னா நம்ம ரொம்ப சிம்பிளா சொல்லக்கூடியது என்ன சொன்னா, சீரகம் குருமிளகு நுணுக்கி தட்டி போட்டுக்கோங்கன்னு சொல்லுவோம். சீரகம் குருமிளகு, அதுக்கப்புறம் வந்து கூட ஒரு சின்ன வெங்காயம், சாம்பார் வெங்காயம் சொல்றது, சென்னையில வந்து சாம்பார் வெங்காயம் பாங்க, சின்ன வெங்காயம், அப்புறம் வந்து பூண்டு ரெண்டு மட்டும் போதும். அதையும் போட்டு ரெண்டாவது கல்லுல தட்டிக்கோங்க. அவ்வளவுதான். இது கூட ஓமம் வந்து ஒரே ஒரு பிஞ்ச் சின்னதா ஒரு விரல் படி ஒரு இத்தினோண்டு எடுத்து ஒரு ஒரு கையில எவ்வளவு தூரம் வருமோ அது ஒரு பிஞ்ச் எடுத்து அதில் கலந்துக்கோங்க. சூப்பில் போட்டுருங்க. போட்டு ஏதோ ஒரு காய், எந்த காய் வேணா போடலாம். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு காய் வச்சுக்கோங்க. வெண்டைக்காயில போட்டிங்கன்னா ரொம்ப பிரமாதமா இருக்கும். ட்ரை பண்ணி கூட பாருங்க. 2 வெண்டைக்காய் போதும் ஒருத்தருக்கு. அது கிளீனிங் எல்லாம் ஒன்றும் பண்ணிட்டு இருக்கிற தலையெல்லாம் கூட வெட்ட வேண்டாம். எல்லாத்தையும் அப்படியே நாளாக கட் பண்ணி அப்படியே போட்டுருங்க. போட்டு ஒரு 10 நிமிஷம், அதிகபட்சம் 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் கொதிச்சு விட்டா போதும். துண்டவெல்லாம் காசு கூட வேண்டாம். ஸோ இது வந்து உணவு. இப்போ இந்த உணவு வந்து அவங்க இரவு வேலையில எடுத்துட்டு வந்தாங்கன்னா, பர்டிகுலரா இரவு வேலையில எடுத்துட்டு வந்தாங்கன்னா என்ன நடக்குன்னா, தூக்கம் இல்லாதவர்களுக்கு நல்ல தூக்கம் கிடைக்கும். மோஷன்ல இரகுலர் இருந்தாங்கன்னா, ஃப்ரீ பவல் மூமெண்ட் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல ஃப்ரீயா மோஷன் போகும். ஸோ ஒரே கல்லுல 2 மாங்காய் அப்படிங்கிறது நைட்டு இரவுல எடுத்துக்கிட்டாங்கன்னா நல்லது. அப்ப இரவு வெறும் சூப்பு மட்டும் எடுத்துக்கலாமா அப்படின்னா பத்தாது. உங்க உணவு சாப்பிட்டு ஏதாவது டிஃபன் எப்போ போல எடுக்கிறத நேரத்துல சாப்பிட்டுக்கோங்க. டின்னர் முடிச்சு ஒரு ½ கழிச்சு இந்த மாதிரி காரமான சூப் ஒன்று சாப்பிட்டுட்டு படுத்துட்டாங்க அப்படின்னா டெஃபினட்டா உடல்ல ஏகப்பட்ட மாற்றங்கள் நடக்கும். இந்த வேஸ்ட் எலிமினேஷன் ஃபாஸ்டா ரன் ஆகும். சரிங்களா? அப்போ ஒரு உணவு வழியா நம்ம அவங்களுக்கு எப்படி வந்து கைட் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தான் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். அதுதான் பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ அப்போ காரமான உணவு அப்படின்னா நீங்க வந்து பெப்பருக்கு ப்ரியாரிட்டி கொடுங்க. அதுவே கொஞ்ச நாள் ஆகும், போர் அடிக்க தான் செய்யும். அப்போ வந்து வரமிளகாய் சொல்லக்கூடிய ட்ரை சில்லி பயன்படுத்துங்க. அதுவும் ஓரளவுக்கு பரவாயில்ல, அவ்வளவுதான். கிரீன் வந்து முடிஞ்ச அளவு கம்மி பண்ணிக்கோங்க. ரொம்ப ஏதாச்சும் ஒரு சில டைம் தேவைப்படுதுன்னா பயன்படுத்துங்க, தப்பு இல்லை. ஆனா அந்த உடல்ல வந்து காற்று சம்பந்தப்பட்ட பிரச்சனையோட இருக்கிறவங்க, லங்ஸோடலையோ லார்ஜ் இன்டெஸ்டைன்லயோ பிரச்சனையோட இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு முழுக்க முழுக்க குறுமிளகு சார்ந்த உணவுகள் கொடுப்பது மட்டும்தான் உத்தமம். சீக்கிரம் ஃப்ரீ ஆயிடுவாங்க. இப்போ ஒரு சந்தேகம் கேட்பாங்க, சிலர் பேஷண்ட்ஸ் கேட்பாங்க, சார் குறுமிளகு சாப்பிட சொல்றீங்களே, அதுக்கு பதிலாக நாங்க தேன்ல கலந்து குறுமிளகு சாப்பிட்டுக்கலாமா அப்படி கேட்பாங்க. தேன்ல கலந்து குறுமிளகு சாப்பிடலாம், தவறு இல்லை. பட் அப்படி நீங்க சாப்பிடுவது என்னவா இருக்குன்னா அது மருந்தாக உடல் வேலை செய்ய எடுத்துக்குது.
மருந்து அப்படின்னா நமக்கு வந்து என்ன ஒரு இன்கன்வீனியன்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டா, மருந்து அப்படின்னா நீங்க வந்து அது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் நிறுத்தி ஆகணும். சொல்லுவோம் இல்லைங்களா? விருந்தும் மருந்தும் 3 நாட்கள் அப்படின்னு சொல்றோம். அப்ப மருந்தும்போது அதுக்கு ஒரு டி காலம் டிஃபைன் பண்ணணும். ஒரு 1 வாரம், 2 வாரம், 3 வாரம் அப்படி நீங்க டிஃபைன் பண்ணலாம். அதிகபட்சம் ஒரு மண்டலம் 48 நாட்கள் கூட நீங்க எடுத்துக்கலாம். ஆனா இப்ப நம்ம சொல்லக்கூடியது வந்து உணவு. உணவு வந்து நீங்க எவ்வளோ நாள் எடுத்துட்டு இருந்தாலும், அது ஒரு நல்ல பயன் கிடைக்கும். அதனாலதான் நீங்க தைரியமா வந்து சூப்பு வடிவத்துல அவங்களுக்கு குடுப்பதுங்கிறது வந்து எப்ப வேணாலும் அவங்க சாப்பிட்டுக்கலாம். எவ்வளவு நாள் வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். உடல் ஆனா ஆரோக்கியமாக்கிட்டே இருக்கும். அப்படிங்கிறது இந்த காட்டு சக்தி மூலமாக தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது நீர். இந்த வாட்டர் எலிமெண்டோட உள்ளுறுப்புகள் நமக்கு தெரியும். கிட்னி அண்ட் யூரினரி பிளாடர் சொல்லிட்டு. அதனோட சுவை என்னன்னா உப்பு சுவை. பொதுவா இந்த சால்ட்டோட டேஸ்ட் அப்படிங்கிறது நம்ம பிரைமரியா பேசுறாங்க. அக்குபஞ்சர்ல சொல்றாங்க. இது உணவுல எது வந்து உப்பு சுவை அதிகமா இருக்கோ, அல்ல எது உப்பு அப்படின்னா, நமக்கு ஆல்மோஸ்ட் நம்ம குரூப்ல இருக்கிற எல்லாத்துக்குமே உப்பு பத்தின ஒரு தெளிவு இருக்குதுன்னு தோணுது. அதனால நம்ம அந்த ஃப்ரீ ஃப்ளோ அயோடைஸ்டு சால்ட் அப்படிங்கிறது எவ்வளவு ஹார்ம்ஃபுல் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அது வந்து உணவுல வரக்கூடிய பொருளே கிடையாது. அதனால அந்த சுவை வந்து சேர்த்த வேண்டாம். அது சேர்த்தும் பொழுது உடல்ல வந்து நிறைய உபாதைகள் தான் ஏற்படும். அதனால முடிஞ்ச அளவுக்கு அது அவாய்ட் பண்ணிடுங்க. அஹ் சாதாரணமா இருக்கக்கூடிய கல்லுப்பு, அந்த கல்லுப்பு வந்து நீங்க தாராளமா பயன்படுத்தலாம். கல்லுப்புல வந்து அயோடின் போடணுங்கிற தேவை கிடையாது. நீங்க இயற்கையில இருக்கக்கூடிய கல்லுப்பு அப்படியே கிடைச்சா நல்லது. ஆனா இப்ப ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா அயோடின் போட்ட கல்லுப்பு தான் கிடைக்குது. அப்ப என்ன ஆல்டர்னேட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க உப்பை வாங்கி நல்லா வெயில்ல காய போடுங்க. வெயில் அது உப்பை வைக்கிற பிக்கும் போதே தெரியும், ஒரு ஸ்மெல் ஒன்று வரும். அது பார்த்தா அது அயோடினோட ஸ்மெல் தான். அதுக்கப்புறம் நல்லா வெயில்ல காய போட்டுருங்க. வெயில்ல காய போட்டா அந்த ஸ்மெல் ஓரளவுக்கு போயிடும். அதுக்கப்புறம் வந்து பேன்ல ட்ரை பேன்ல வந்து வானலியில போட்டு வறுத்து எடுத்துருங்க. வறுத்துட்டீங்கன்னா இது மிக்சியில போட்டு எடுக்கிறது சுலபமா இருக்கும். அப்படியே அதை உப்பை நீங்க கிரைண்ட் பண்ணி பொடி உப்பா மாத்தி வச்சுக்கோங்க. அந்த உப்பு நீங்க பயன்படுத்துறது உத்தமம். அல்லது ஏதாச்சும் நோய்வாய்ப்பட்டிருந்தாங்க அப்படின்னா தாராளமா ராக் சால்ட் அப்படின்ட்டு அதுக்கு நிறைய பேருக்கு ஹிந்து உப்பு, இமாலயா சால்ட், ராக் சால்ட் அப்படி நிறைய பேர் சொல்லுவாங்க. அந்த உப்பு வந்து பயன்படுத்தலாம். அந்த உப்பு முழுக்க முழுக்க வந்து மருத்துவ குணங்கள் ரொம்ப அதிகமா இருக்கக்கூடிய உப்பு. அது ஒரு தடவை காஷ்மீர் போயிருந்த போது பார்த்தோம். அங்க வந்து ராக் சால்ட்ங்கிறது இங்கே தான் நமக்கு ராக் சால்ட் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு. அங்க வந்து ராக் சால்ட் வந்து ரொம்ப ரொம்ப சீப்பா இருந்தது. நம்ம நார்மலா இங்க கல்லுப்பு எப்படி 10 ரூபாய்க்கு வாங்குறோமோ அதே மாதிரி அந்த சால்ட் பாக்கெட் வந்து 10 ரூபாய்க்கு இருந்தது. அது ராக் சால்ட் அது. நல்லா இது மாதிரி இருந்தது. கல்லு மாதிரி அது கலர் வந்து ஒயிட்டாவும் பேல் கலராகவும் இருந்தது. பிங்க் கலர்ல இருந்தது அது. அந்த உப்பு வந்து அங்க ரொம்ப சுலபமா கிடைக்குது. அதனால ரேட்டு கம்மியா இருக்குது. அது பர்டிகுலரா காஷ்மீர்ல இருந்து நிறைய வர்றதாக அங்க இருக்கிற மக்கள் சொன்னாங்க. இப்போ நாட்டு காஷ்மீர் பாகிஸ்தான்ல இருந்து அதிகமா கிடைக்கும் சார் அங்க அப்படின்னு சொல்லி அவங்க அங்க இருக்கிற லோக்கல் மக்கள் சொன்னாங்க, அந்த பார்டர்ல இருக்கிறவங்க. அதனால அந்த உப்பு வந்து நமக்கு மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்கிறனால நீங்க ஏதாச்சும் உடல் உபாதைகள் அதிகமாக, அதாவது சிறுநீரகம் சிறுநீர்ப்பை பிரச்சனைகள் இருக்கிற பட்சத்துல தாராளமா அதை வாங்கி பயன்படுத்துங்க. விலை இப்ப நம்ம கோயம்புத்தூர்லயோ அல்லது நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துட்டீங்கன்னா அதோட ரேட் வந்து அரௌண்ட் 80 ரூபா, 70ல இருந்து 80 ரூபா வரைக்கும் வரும். சில இடங்கள்ல அது 100 ரூபா வரைக்கும் அந்த விலை இருக்குது. அதனால அந்த உப்பு எல்லாரும் வாங்கக்கூடிய தன்மையில இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது சில அசௌகரியங்களும் இருக்குது. அதனால எளிய மனிதர்களும் வாங்கணும் அப்படின்னா நம்ம சாதாரண கல்லுப்பு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவே நீங்க பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லைன்னா பழைய காலத்துல மக்கள் வந்து அந்த ரோடு சைடு வந்து கோணி பையில சாக்கு பையில கொண்டு வருவாங்க. அந்த பையில கொண்டு வரக்கூடிய மனிதர்கள் கிடைச்சா ரொம்ப நல்லது. அவங்கள பயன்படுத்திக்கலாம். அவங்கள்ட்ட வாங்கி அவங்க போன் நம்பரை வாங்கிட்டு உங்க வீதியில இருக்கிற மக்கள் கூட நீங்க ஷேர் பண்ணிக்கிட்டீங்கன்னு சொன்னா அவர் ஒரு தடவை வந்து வண்டி எடுத்துட்டு ஒரு வண்டியில வச்சு கொண்டு வந்தா கூட ஒரு சாக்குல இருக்கக்கூடிய அத்தனை உப்பையும் வித்துட்டு போயிட்டாருன்னா அவருக்கு அலைச்சல் இல்லை. அந்த மாதிரி இருக்கிற மனிதர்களை நம்மளும் என்கரேஜ் பண்ண மாதிரி இருக்கும். அவரும் கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு சுலபமாகவும் இருக்கும் அப்படின்ட்டு தெரிவிச்சுக்கிறேன். ஸோ அதுக்கு அடுத்தது மரம். வுட் எலமெண்ட்ல எடுத்துக்கிட்டா இன்னுமே இன்னும் நீர்ல ஒரு முக்கியமான இது விட்டுட்டேன் நான். உப்பு சுவை பத்தி பேசணும். அதுல வந்து இத்தனை டைப் ஆஃப் உப்பு இருக்குது. அதுல வந்து அயோடின் கலந்த இந்த ஃப்ரீ ஃப்ளோ அப்படிங்கிற உப்பு வந்து முக்கியமா தவிர்க்கப்படக்கூடிய ஒன்று. அதை தவிர்த்துட்டா தான் நம்ம உடலுக்கு மிக மிக நல்ல நன்மைகள் கிடைக்கும்.
அதுக்கப்புறம் வேற எதுல உப்பு சுவை இருக்கும் அப்படி சொன்னா, நம்ம பொதுவா உப்புங்கிறது இந்த மினரல் சால்ட் அப்படிங்கிற விஷயத்தையும் அதையும் சேர்த்து கூட சொல்லலாம். சாது உப்புக்கள் சொல்லுவோம் இல்லைங்களா? அதுல வந்து நமக்கு வந்து இந்த நீர் காய்கறிகள் சொல்லக்கூடிய பர்டிகுலரா பம்கின், இந்த பச்சை பூசணிக்காய் அல்லது அந்த நம்ம இதுக்கு கட்டுவோம் இல்லைங்களா, அந்த கிரகப்பிரவேசத்துக்கு கட்டுவோம் இல்லைங்களா, அது ஒவ்வொரு ஏரியால ஒவ்வொரு பேர் சொல்றாங்க. இங்க வந்து நம்ம பூசணிக்காய் அப்படின்னா அதுதான் மீன் பண்ணுவாங்க. ஸோ அந்த பம்கின், அந்த கிரீன் கலர் பம்கின் வந்து ரொம்ப 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 நல்லது. ஸோ அது வந்து நம்மளுடைய நீர் சக்தி, உடம்புல இருக்கக்கூடிய நீர் சக்தி எதுனாலும் சரிப்படுத்தி கொடுக்கும். இவ்வளவு ஏங்க தலைமுடி நிறைய கொட்டுதா, அந்த நீர் பூசணிக்காய் சாப்பிடுங்க, அவ்வளவு சீக்கிரமா growth வந்து நல்லா கிடைக்கும். ஏன்னா மக்கள்கிட்ட வேற எது சொன்னாலும் இப்போதைக்கு நீர் பூசணிக்காய் தர மாட்டாங்க. அதே இது முடி கொட்டுதா சாப்பிடுங்கன்னு சொன்னீங்கன்னா எல்லாரும் கிலோ கணக்குல வாங்கி சாப்பிடுவாங்க. ஏன்னா இப்ப அந்த அளவுக்கு வெறித்தனமா இருக்கிறாங்க முடி கொட்டுறதை பார்த்து. அதனால உங்களுக்கு தாராளமா வந்து வெள்ளை பூசணிக்காய் ரொம்ப அதிகமா பயன்படுத்தலாம். அது பச்சை பூசணிக்காய், வெளியே பச்சை உள்ள வெள்ளையா இருக்கக்கூடிய பூசணிக்காய், அதுல மினரல் சால்ட் நல்லா இருக்கும். அதே மாதிரி நம்மளுடைய நாட்டு காய்கறிகள் சொல்லக்கூடிய கண்ட்ரி வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து நீர் காய்கறிகள் தன்மை அதிகமா இருக்கும். அதாவது விதைகள் அதிகமாக இருக்கக்கூடிய காய்கறிகள் வந்து நீர் காய்கறிகளா தான் இருக்கும். அதனால வந்து அது பொதுவாக அது வேக வந்து ரொம்ப சீக்கிரம் வெந்துடும். அதனால அந்த காய்கறிகள் பச்சையா சாப்பிட்றதா இருந்தா ரொம்ப ரொம்ப நல்லது. விருப்பம் இருந்தால் சாப்பிட்டுக்கங்க, அது உங்களோட விருப்பம் தான். ஓகே. ஸோ இது உப்பு அப்படிங்கிற பாட்டுக்கு வந்து நீர்த்தன்மை பற்றி பேசியாச்சு. அடுத்தது மரம். மரம் சொன்னா வுட் எலமெண்ட். அதுக்கு வந்து லிவர் அண்ட் கால் பிளாடர்ங்கிறது அதனோட இன்டர்னல் ஆர்கனா இருக்கிறாங்க. அதனோட சுவை என்னன்னா புளிப்பு. டாமரின்ல இருக்கிறது தான் அதனோட சுவை. இப்போ புளிப்பு அப்படின்னா நமக்கு வந்து பொதுவா நீங்க நார்மலாவே கற்பனை பண்ணி பாருங்க, அது கொஞ்சம் எவ்வளவு பிரமாதமா வேலை செய்யுதுங்கிறது இந்த ஒரு பாட்டுல தெரியும். நல்ல புளியங்காய் பழுத்து இருக்குது, அது எடுக்கிறீங்க, அது எடுத்து அப்படியே உங்களோட கண்ணு முன்னாடி பாக்குறீங்க, பார்த்து அதை தோலெல்லாம் உடைச்சிட்டீங்க, அப்படியே நல்லா பார்க்கறதால அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. அந்த புளியம்பழமோ அல்லது புளியங்காயோ எடுத்து நாக்குல மட்டும் வைங்க, உங்க முகம் என்ன ஆகுதுன்னு பாருங்களேன். வெறும் நாக்குல ஃபுல்லா சாப்பிட கூட வேணாம், சும்மா நாக்குல அப்படி படட்டும். பட்ட உடனே நம்ம கண்ணு பாருங்க அப்படியே டக்குட்டு மூடிடும். ஏன் கண்ணு மூடணும்? இதுக்கு பின்னாடி என்னப்பா சயின்ஸ் இருக்கு? ஏன் மத்த ஜிலேபி சாப்பிடும் போது என் கண்ணு மூடலையே அப்படின்னா, இந்த புளியம்பழத்துல இருக்கக்கூடிய புளிப்பு சுவை நாக்குல பட்ட உடனே உடனடியா யாருக்கு போய் சேரணுமோ கல்லீரல், லிவருக்கு போகுது. லிவருக்கு போயிட்ட அப்படிங்கிற ஒரு இண்டிகேஷனை லிவரோட ரெப்ரஸன்டேட்டிவ் சொல்லி சொல்லுவோம் இல்லைங்களா, நம்ம ஸ்கூல் கதை சொன்னோம் இல்லையா, அதுபடி வீட்டுல நடந்த விஷயத்த குழந்தை வெளியே கொண்டு வந்து சொல்றா அப்படின்னு சொன்னோம். அதுபடி உள்ள லிவருக்கு போன ஒரு விஷயம் உடனடியே கண்ணில் ரிஃப்ளெக்ட் ஆகுது. அதனால உடனே கண்ண முடியுது, கண்ணு பிரகாசமா இருக்குது, ரொம்ப ஆக்டிவா இருக்கிற மாதிரி ஒரு எனக்கு தோணுது. ஸோ புளிப்பு சுவை வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லா வேலை செய்யும் அப்படிங்கிறது நம்ம அக்குபஞ்சர் அறிவியல் மூலமா தெரிஞ்சுக்கலாம். அப்ப ஏன் நம்ம புளிப்பு சுவை மட்டும் ட்ரீட்மெண்ட்டுக்கு வரும்போது சாப்பிட வேண்டாம்னு சொல்றோம்? பொதுவாக நிறைய பேத்துக்கு அதுதான் நீங்க அட்வைஸ் பண்றீங்க அப்படின்ட்டு ஒரு கேள்வி வரலாம். நம்ம வந்து எந்த சுவைக்கும் நம்ம வந்து வேண்டாம், நல்லது கெட்டது அப்படிங்கிறது கிடையாது. சுவை எல்லாமே நன்மைகள் தான் செய்யும், தவறே கிடையாது. ஆனா ஒரே சுவைய ரொம்ப வருஷம் நீங்க எடுத்துட்டே இருந்தீங்கன்னா அந்த சுவை ரொம்ப வேலை பண்ணனா அந்த உறுப்பு ரொம்ப டயர்ட் ஆயிடும். இப்ப நம்ம சொன்னோம் இனிப்பு எடுத்துக்கோங்கன்னு சொன்னோம் அப்படின்னா இனிப்புக்கு ஒரு டைம் இருக்கும், அதுக்கப்புறம் உங்களால இனிப்பு சாப்பிட முடியாது. ஒரு நாள்ல நல்ல பழங்கள் நிறைய சாப்பிடுங்கன்னு சொன்னா நீங்க எவ்வளவு சாப்பிட்டாலும் அதுக்கப்புறம் ஒரு திகட்டல் வந்துடும், போதும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சோம். இனிப்பு பழங்கள்ல நம்ம சொல்லுவோம் பப்பாளிக்கு ரொம்ப ப்ரியாரிட்டி கொடுங்க. நான் அது பப்பாளி பத்தி பேசலன்னு நினைக்கிறேன். பப்பாளி ரொம்ப 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 அற்புதமான பழம். அதனால எல்லாருமே, பெண்கள் ஆண்கள் எல்லாருமே சாப்பிடலாம். அதுக்கு பயங்கர ஃபோர்காஸ்டிங் பவர் இருக்கிற பழம் வந்து பப்பாளி பழம். அதனால இனிப்புல அதை பாயிண்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்ப அதுவே பப்பாளி பழம் நல்லதுதான் அப்படின்னா கூட டெய்லி இல்ல ஒரு வாரத்துக்கு தொடர்ந்து சாப்பிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் பப்பாளி பழத்தை கண்டு அதை தூக்கி யார் கொண்டு வந்து கொடுக்குறாங்களோ அவங்க மேலேயே போட்டுடலாமான்னு தோணும். ஏன்னா உடம்பு சேச்சுரேட் ஆயிடும். சேச்சுரேட் ஆனதுக்கு அப்புறம் நீங்க கொடுக்க முடியாது. ஓகே. ஆனா இந்த புளிப்புங்கிற விஷயம் நமக்கு தெரியாமையே உள்ள போயிடுது, அதுதான் பிரச்சனையே.
என்ன தெரியாம உள்ள போகுது? புளிய சாப்பிடுறது என்ன நமக்கு தெரியாமையா சாப்பிட முடியும்? பிள்ளைங்க சாப்பிட தெரியும் இல்ல, மாங்காய் சாப்பிட தெரியும் இல்லையா அப்படின்னா, அதெல்லாம் புளிப்பு அப்படிங்கிறது நேரடியான புளிப்பு அப்படிங்கிறனால நமக்கு நல்லா தெரியும். மறைமுகமான புளிப்பு எது எதுல இருக்கு அப்படின்ட்டு லிஸ்ட் அவுட் ஃபர்ஸ்ட் பண்ணிடுறேன். நீங்க எழுதிக்கோங்க. லிஸ்ட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். ஒரு நாளைக்கு எத்தனை தடவை சாப்பிடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஈஸியா புரியும். எது எதெல்லாம் புளிப்பு அப்படின்னா, ஒயிட் சுகர் புளிப்பு. வெள்ளை சர்க்கரை சொல்லக்கூடிய ஒயிட் சுகர் வந்து பயங்கர புளிப்பு. அஸ்கா, சீனி அப்படின்ட்டு எல்லாமே அதுக்குதான். அதுக்கப்புறம் மில்க் மில்க் அண்ட் கர்டு வந்து புளிப்பு. ஓகே. அப்புறம் டர்மரின் புளி வந்து புளிப்பு. இட்லி, தோசை மாவு, அதாவது இட்லிக்கு தோசைக்கு நீங்க ஆட்டக்கூடிய பேட்டர் ஒரு நாளைக்கு மேல 24 மணி நேரத்துக்கு மேல போயிடுச்சுன்னா புளிப்புத்தன்மை அதிகமாயிடும். அதை மறைக்கிறதுக்கு நம்ம ஃப்ரிட்ஜ் பயன்படுத்துறோம். ஓகே. ஸோ புளிப்புத்தன்மை அதிகமாயிடும், மறைக்கிறதுக்கு பயன்படுத்துறோம். அப்ப அதிகமாயிடுங்கிறது உண்மை. அப்போ ஒரு நாளைக்கு மேற்கொண்டு நீங்க பயன்படுத்தக்கூடிய இட்லி தோசை மாவு புளிப்புத்தன்மை ஆகுது அப்படின்னு எழுதிக்கோங்க. சரி, இப்ப நம்ம எடுத்துக்கிட்டோம் ஒயிட் சுகர், மில்க், கர்டு, அப்புறம் இந்த இட்லி தோசை பேட்டர். இந்த எல்லாமே வந்து நமக்கு எதுக்கு சேருதுன்னா புளிப்புக்கு சேருது. ஓகே. இப்ப சாதாரணமா ஒரு மனிதர் எடுத்துக்குவோம். அவருடைய உணவு முறையை காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் என்ன, நைட் வரைக்கும் என்ன சாப்பிட்டாருன்னு பார்ப்போம். காலையில மனுஷன் எந்திரிக்கிறாரு, எந்திரிச்சோன்னா ஒரு நல்ல திக்கான காஃபி வேணும் அப்படின்னு சாப்பிட்றாரு. ஓகே. இப்ப காஃபி பிரிங்க. காஃபிக்குள்ள என்னென்ன போட்டா காஃபி வரும்? தண்ணி இருக்கணும், காஃபி பவுடர் இருக்கணும், கெட்டியான மில்க் இருக்கணும், நல்ல சுகர் இருக்கணும். அப்பதான் அது காஃபி நல்லா இருக்கும். அது ஃபில்டர் காஃபியா இருந்தாலும் சரி, இன்ஸ்டன்ட் காஃபியா இருந்தாலும் சரி. அப்ப காஃபியை டாமினேட் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னா, பெயின் காஃபி பவுடரா இருந்தா துவர்ப்பா இருக்கும். பட் அந்த காஃபியோட பவுடர் கம்மி பண்ணி சிக்கரி பவுடர் அதிகப்படுத்தி தான் நமக்கு அரைக்கி கொடுத்து வாங்கிட்டு வர்றோம். அது கூட என்ன பண்றோம்னா திக்கா பாலும் பிளஸ் நல்ல சுகரும் போட்டு சாப்பிட்றோம். அப்போ எது டாமினேட் பண்ணுதுன்னா சுகர் அண்ட் மில்க் தான் அதிகமா டாமினேட் பண்ணுது. ஸோ நீங்க காலையில சாப்பிட்ட காஃபி ஒரு டம்ளரா இருந்தாலும் அதுக்குள்ள போன சுவையோட இது வந்து என்னன்னா புளிப்போடது அதிகமா உள்ள போயிருக்கு. அதுக்கப்புறம் குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு வர்றாரு அந்த மனிதர். சாப்பிட்டுட்டு வந்ததுக்கப்புறம் அவர் என்ன பண்றாருன்னா நல்ல இட்லி நல்லா சூடா சாப்பிட்றாரு. ஓகே. இட்லிக்கு சைட் டிஷ்ஷை தட்டி வச்சுக்கிறாரு. ஓகே. அந்த இட்லியோட மாவு எவ்வளவு நாளுங்கிறது எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாது, சமைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். மோர் தென் அ டே ஆயிடுச்சு அப்படின்னா டெஃபினட்டா அந்த மாவு புளிப்போட கேட்டகரியில டிப் பண்ணிக்கலாம். 4 இட்லி தான் சாப்பிட்டாருன்னா 4 இட்லி நல்லா வயிறு நிறைய புளிப்பு சாப்பிட்டுருக்காருன்னு அர்த்தம். அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு புளிச்சட்டி வச்சிருந்தா நிலைமை இன்னும் வேற. தக்காளி சட்னி வச்சிருந்தாலும் கொஞ்சம் புளிப்பு தான், பரவாயில்லைன்னு சொல்லலாம். தேங்காய் சட்னி தான் பரவாயில்லன்னு சொல்லலாம். பட் சாம்பார் வச்சா சாம்பார்லயும் கொஞ்சம் புளி போட்டு தான் நம்ம இறக்குவோம். அப்பவும் புளிப்பு உள்ள போயிடுது. ஓகே. சாம்பார் இட்லி சாப்பிட்டா கதை எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க. புளிப்பான இட்லியில புளிப்பான சாம்பாரை போட்டு புளிப்பான சாப்பிட்டா மனுஷன் எப்படி இருக்கும்? அப்படியே மயக்கத்துல இருப்பாரு. ஓகே. மதியம் ஆபீஸ்க்கு போய் காலையில ஆபீஸ் போனோன்னா ஒரு 11:30 12 திருப்பி ஒரு காஃபியோ டீயோ சாப்பிடுறாரு. காஃபி டீ எப்படி தயாரிக்கிறது உங்க எல்லாத்துக்குமே தெரியும். புளிப்பு உள்ள போயிடுச்சா இல்லையா? மதியானம் சாப்பிட்றாரு. மதியானம் சாப்பிட்றதுக்கு ஏதாவது பார்ட்டியோ இல்லை சாப்பாடோ இருந்துச்சுன்னா நல்ல சாப்பாடாவே கணக்கெடுத்தா கூட சாப்பாடு, குழம்பு, ரசம், தயிர், மோர் எதை போட்டாலும் சரி அந்த பொரியல் நல்லா சாப்பிட்டா பரவாயில்ல. ஏன்டா அதை தான் நிறைய குழந்தைகளும் பெரியவங்களும் ஓரம் கட்டி வச்சிடுறாங்க. அது தவிர பாக்கி எல்லாத்தையும் போட்டு சாப்பிடுவாரு. இதுக்கு இடையில வேற புளிக்குழம்பே தனியா இருக்கும். ஸோ புளிக்குழம்பு தனியா இருக்கும், சாம்பார்ல புளி இருக்கும், ரசத்துல புளி இருக்கும், தயிர்ல புளிப்புத்தன்மை. ஸோ இவர் எல்லாம் சாப்பிட்டேன் பாரு, சாப்பிட்டது எல்லாம் எண்டு ரிசல்ட் என்னன்னா புளிப்போட தன்மையில இருக்காங்க. மதியானம் 4 மணிக்கு திருப்பி ஒரு காஃபி டீ சாப்பிட்றாரு, புளிப்பா இருக்குது. வீட்டுக்கு வந்தாலும் காஃபி டீ சாப்பிட்றாருன்னா அது ஒரு புளிப்பா இருக்கும் போது திருப்பி நைட் என்ன சாப்பிடுவாருன்னு நீங்களே கணக்கு போடுங்க. காலையில இட்லி செஞ்சாங்கன்னா அந்த வீட்டுல கண்டிப்பா நைட் என்ன இருக்குன்னு சொன்னா கரெக்ட் நீங்க சொல்ற மாதிரி தோசை தான் இருக்கும். தோசையோட நிலைமை எப்படி இருக்கும்? தோசை உடனே சொல்லுவாங்க என் குழந்தைக்கு கண்ணாடி மாதிரி போட்டு கொடுத்தா பிடிக்கும், சின்னா இருக்கணும், முருகலா இருக்கணும். உங்களுக்கு தெரியும் முருகலான தோசை எப்ப வரும்ட்டு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். மாவு புளிச்சாதான் முருகலான தோசை வருங்கிறது தெரியும். ஆனா மாவு ஆட்டு அன்னைக்கு பஞ்சு தோசை செய்வாங்க, கெட்டி தோசை பண்ணுவாங்க. அதே 2 நாள் கழிச்சா முருகலான தோசை வரும். அதே மாவு எப்படி மாறிச்சு? புளிப்புத்தன்மை உள்ள வந்தனால தானே கிடைச்சிருக்கு. ஸோ நல்ல முருகலான தோசை போட்டு கொடுத்துறோம். இது எல்லாம் முடிச்சுட்டு
இப்ப ஒரு தோசையில புளிப்பு என்ன சாப்பிட்டாரு, கூட சட்னி என்ன வச்சுட்டாரு தெரியாது. அதுக்கப்புறம் எல்லாம் சாப்பிட்டு தூங்க போகும்போது இந்தாங்க ஒரு டம்ளர் பால் அப்படின்னு சொல்லி கொடுத்தா, இவருடைய உணவுல காலையில இருந்து இவர் என்ன சாப்பிட்டுருக்காருன்னு பாருங்க. விதவிதமான வெரைட்டிஸ் இருக்கு. பார்த்தா மெனு சூப்பரா இருக்குது. ஆனா எண்ட் ரிசல்ட் என்ன அப்படின்னா புளிப்பு 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 புளிப்பு. இப்ப இப்படி நம்மளோட லைஃப் ஸ்டைல ரொம்ப நாள் நம்ம பழகிட்டோம், வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்ப யாருக்கு நம்ம வந்து அதிகமான உணவை போட்டு திணிச்சிருக்கிறோம், சாப்பிட்டுருக்கிறோம், திணிச்சிருக்கிறோம் அப்படி பார்த்தா முழுக்க முழுக்க நம்மளுடைய கல்லீரலுக்கு தான் அதீத வேலை கொடுத்துருக்குறோம் அப்படின்னு தெரியும். இந்த கல்லீரல் அதீதமா வேலை பண்ணுதா அப்படின்ட்டு ஒரு கேள்வி வருது இல்லைங்களா? அது அடுத்த வாரம் பார்க்கலாம். எவ்வளவு தவறுகள் அங்க இருந்து உற்பத்தி ஆகுதுங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஏன்ட்ட ஈர்ப்பாற்றல் பத்தி பேசியிருக்கிறோம். ஏன் இந்த மாதிரி எல்லாம் நம்ம குழந்தைங்க பிஹேவ் பண்றாங்க, நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு நம்ம 1000 சொல்றோம். எல்லா தப்பும் நம்ம தான் பண்ணணும் அப்படிங்கிறது அடுத்த வாரம் உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியும். அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அதுல. இப்ப சுவை பத்தி மட்டுமே கவனிப்போம். அப்ப உங்களுக்கு அந்த புளிப்பு சுவையை வந்து நம்மள அறிந்தோ அறியாமலோ நம்ம அதிகமா எடுத்துட்டு இருக்கிறதுனாலதான் அட்லீஸ்ட் உடல் உபாதை இருக்கும் பொழுது, ஆரோக்கியம் இல்லாத பொழுதாவது அந்த புளிப்பை நிறுத்திடுங்க அப்படின்னு சொல்றோம். இது வந்து சாதாரண உணவுல இருக்கக்கூடிய புளிப்பு. இது கூட ஆல்கஹால் ஆட் பண்ணிட்டு இருக்காரு, சாயங்காலம் ஆனா என்னால அது இல்லாம இருக்க முடியல சொல்றவங்களா அதுக்கும் வேண்டாம். அதனால முடிஞ்ச அளவுக்கு புளிப்பை தவிர்ப்பது இந்த நேரத்துக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. இப்ப யாரா இருந்தாலும் இந்தியாவில இருக்கக்கூடிய பீப்புள் யாரா இருந்தாலும் தாராளமா புளிப்பை அவாய்ட் பண்ண சொல்லுங்க. ஃபாரின்ல இருந்து உங்களுக்கு யாராவது பேஷண்ட் பேசுறாங்க, அவங்களுக்கு கைட்லைன்ஸ் கேட்டாங்க அப்படின்னா முதல்ல அவங்களோட மார்னிங் ஷெட்யூல் ஆரம்பிச்சு நைட்டு வரைக்கும் என்னென்ன சாப்பிட்றாங்கிறது கேளுங்க பொறுமையா. கேட்டுட்டு இந்த புளிப்போட தன்மை இருக்கா அவங்க டிசைன்ல பார்த்துட்டு, புளிப்பு இல்லை அப்படின்னா அங்க எத்தனை காலங்கள் இருக்காங்கிறத கேட்டுட்டு புளிப்பை சேர்த்து சொல்ல வேண்டி இருந்தா தாராளமா சேர்த்து சொல்லலாம், தவறு கிடையாது. ஆனா அவங்களோட ஃபுட் ஹேபிட் உங்களுக்கு தெரியணும். பட் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறது தமிழ்நாடு இந்தியாவோட பார்டர்ல, இந்தியா சவுத் இந்தியால இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே இந்த பேட்டர்ன் ஆஃப் ஃபுட் ஹேபிட்ல இருக்கிறதுனாலதான் புளிப்பை தாராளமா அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு நம்ம அழுத்தி சொல்லிடுறோம். ஓகே, அதுக்கு அடுத்தது ஃபயர் எலமெண்ட். ஃபயர் எலமெண்ட்ல வரும் பொழுது அந்த புளிப்புல மாங்காய் எல்லாமே சேரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப வந்து பாருங்க நம்மளோட உணவுல குழந்தைகள் ஏர்லி பீரியட்லயே கண்ணாடி போட்டுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இப்ப நீங்க வந்து உணவுல எவ்வளவு தப்பு நம்ம பண்ணிருக்கிறோம் வந்து நீங்க பாத்துக்கோங்க. அந்த காலத்துல இட்லி தோசை அப்படிங்கிறது வந்து விசேஷ நாள்ல மட்டும்தான் உணவா வச்சுட்டு இருந்தாங்க. அது நிறைய பேருக்கு தெரியும். ஒரு 50+ இருக்கிறாங்க, 40+, 45+ இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க பேரண்ட்ஸ கேட்க சொல்லுங்க, இட்லி தோசைங்கிறது எப்படி இருந்தது அப்படின்னா விசேஷ நாள்ல இட்லி தோசை இருக்கும், அவ்வளவுதான். வருஷத்துக்கு 2 நாள், ஒரு தடவை வந்து பொங்கல் அல்லது அடுத்தது வந்து தீபாவளி, இதுல இட்லி தோசை இருந்தது. அவங்க வந்து செலிப்ரேட் பண்ணாங்க, கண்ணாடி போட வேண்டிய நெசசிட்டி வரல. இப்ப நமக்கு என்ன நினைவுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். எப்ப பாரு இந்த மெனு தவிர வேற எதுவுமே தெரியல. அது ஒரு சிலருக்கு வந்து சார் இட்லி தோசை வச்சா எப்படி சமைக்கிறது அப்படின்னு கேட்கிறாங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு உணவு முறையே நம்ம கற்பனையை பார்க்க முடியாத அளவுக்கு மாறிட்டோம். ஏன் நமக்கு அவல் இருக்குது, அவல்ல ஏகப்பட்ட வெரைட்டி செய்யலாம். கார அவல், இனிப்பு அவல் செய்யலாம், சேமியா பண்ணலாம். அதுல விதவிதமான கம்பு சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா, வேற சேமியாக்கள் நிறைய வருது. தக்காளி சேமியான்ட்டு எல்லாம் நிறைய கொண்டு வர்றாங்க, அது எடுத்துக்கலாம். இல்லாட்டி ஆப்பம் எடுக்கலாம், இடியாப்பம் எடுக்கலாம். ஆப்பத்துல கூட கொஞ்சம் பரவாயில்ல, ஏன்னா மாவு புளிக்க போட மாட்டாங்க. ஆப்பம் சாப்பிடலாம், இடியாப்பம் சாப்பிடலாம். அப்படி இல்லை சொன்னா கொலாப்புட்டு செய்யலாம். கொலாப்புட்டுல விதவிதமான கொலாப்பட்டு இருக்கு, ராகி கொலாப்பட்டு இருக்கு, கோதுமை கொலாப்பட்டிருக்கு, அரிசி கொலாப்பட்டிருக்கு, அவல்ல கொலாப்பட்டு செய்யலாம். அவளை மிக்சியில போட்டு ஒரு சுத்து சுத்திட்டீங்கன்னா கொலாப்பட்டு சூப்பரா வரும். இதோட ஏகப்பட்ட எப்படி வேற உப்புமா எடுத்துட்டா கோதுமை உப்புமா இருக்குது. அப்புறம் கோதுமையில தோசை செய்யலாம், ராகில தோசை செய்யலாம். மாவு புளிக்க வைக்காம பயன்படுத்தக்கூடிய எல்லாமே நீங்க சாப்பிட்டுக்கலாம். ஸோ மெனு நிறைய இருக்குது. ஆனா நமக்கு அந்த பக்கம் பார்க்காதனால என்னாச்சு, இட்லி தோசை விட்டா என்ன சமைக்கிறது அப்படிங்கிற ஒரு தன்மையில நம்ம இருந்துட்டு இருக்கோம். தயவு செய்து குழந்தைகளுக்கு, அதுவும் கண்ணாடி அணிஞ்ச குழந்தைகளுக்கு இட்லி தோசையை நீங்க 100% தவிர்த்துருங்க. இந்த மாவுனாலதான். இட்லி மேல எனக்கு எந்த கோபமும் கிடையாது, தோசை மேல எனக்கு எந்த கோபமும் கிடையாது. நம்ம குழந்தைகளுக்கு அந்த சுவை அதிகமா கொடுத்துருக்கிறோம் அப்படிங்கிறது கண்ணு காமிச்சு கொடுக்குது. ஸோ அது தெரிஞ்சனால நம்ம அதை தவிர்க்கிறோம். கொஞ்ச நாட்கள்லாம் குறுகிய காலத்துக்கு தவிர்த்துருங்க. அப்புறம் நீங்க வீக்லி ஒன்ஸோ 2 வாரத்துக்கு ஒரு முறையோ தாராளமா இட்லி தோசை சமைச்சு சாப்பிடலாம், தப்பு கிடையாது. ஆனா உடனடியா தீக்கிற மாதிரி மாவை அரைச்சிக்கோங்க. இந்த மாச கணக்குல வச்சுக்கிறது, வாரத்துக்கு ஒன்று வைக்கிறது. இல்ல ஃபாரின்ல இருந்து பேசுறது சொல்லுவாங்க, சார் நாங்கள் மாசத்துக்கு ஒரு தடவை ஆட்டும்,
பட் வாரம் வாரம் லேபிள் போட்டு வச்சிருவோம் அப்படின்ட்டாங்க. அதாவது அது ஃபர்ஸ்ட் வீக், செகண்ட் வீக், தேர்ட் வீக், ஃபோர்த் வீக் இருக்குமாமா. அந்த ஃபர்ஸ்ட் வீக்கோட மாவு மட்டும் எடுத்து பயன்படுத்துவாங்க, பாக்கி 3 உள்ளேயே இருக்கும் அப்படின்ட்டு. அது அவங்க நிறைய ஃப்ரோசன் மெட்டீரியல் பயன்படுத்தினால அந்த மாதிரி ஒரு ஆர்டர் வச்சிருக்காங்க. பட் ஹைலி நாட் அட்வைசபிள் அப்படிங்கிறது கன்ஃபார்ம். ஸோ புளிப்பான மாங்காய்களும் இதுல தவிர்க்கக்கூடிய வேண்டிய விஷயங்கள் தான். அப்ப லெமன் சாப்பிடலாமா அப்படின்னா ஆரம்ப கட்டத்துக்கு வேண்டாம், ஓரளவுக்கு உடல் நல்லதுக்கு ஆனதுக்கு அப்புறம் சேர்த்துங்க. இப்ப நம்ம சொல்லக்கூடிய உணவுகள் எதுவுமே நம்ம உடலுக்கு நாசம் பண்ணாது. ஆனா அந்த சுவைகள் மிதம் மிஞ்சிருச்சு அப்படின்னா அதை குறைச்சாதான் அந்த பர்டிகுலர் நம்பர் சரியாகும். உடனே லெமனை பத்தி குறை சொல்லிட்டோம், மாங்காய் பத்தி குறை சொல்லிட்டோங்கிற இங்க எங்கேயுமே கிடையாது. அந்த பர்டிகுலர் நம்பர் சீக்கிரம் ரெடி ஆகணும் சொன்னா இந்த சுவைகளை தவிர்க்கணும் அப்படிங்கிற விஷயத்த மட்டும் பார்த்துக்கோங்க. கொஞ்ச நாட்கள் சொல்லுங்க, ஒரு வாரம் பழகட்டும், அல்ல 2 வாரம் பழகட்டும். அப்புறம் அவரே அந்த நபரே சொல்லுவாரு, சார் இப்ப கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா, சரி ஓகே இன்னொரு வாரம் தொடர்ந்துருங்க, வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடலாம். அதுக்கு அடுத்தது நம்ம நெருப்பு சக்தியை பத்தி பேசுறோம். நெருப்புக்கு வந்து நம்மளுடைய ஹார்ட் அண்ட் ஸ்மால் இன்டெஸ்டைன் அப்படின்னு 2 பேர் இருக்கிறதா சொல்லியிருக்கிறோம். நெருப்புக்கு மட்டும் நமக்கு வந்து 2 சுவைகள் வந்து தேவைப்படும். ஏன்னா நெருப்போட இன்னொரு செட் ஆஃப் ஆர்கன்ஸ் இருக்கு, நம்ம அதை பத்தி பேசல. அது பெரிகார்டியம் அண்ட் ட்ரிப்ளோமன்னு சொல்லிட்டு நம்ம அதை போகல. அதனால இங்க சுவை மட்டும் என்னன்னா 2 சுவைகள் தேவைப்படும். கசப்பு, துவர்ப்பு 2மே வந்து நெருப்போட சேர்ந்ததுதான். ஸோ இப்ப கசப்பு வந்து நமக்கு நார்மலா பிட்டர் கார்டில் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம பாவக்காய் வந்து கசப்புக்கு பயன்படுத்தலாம். துவர்ப்பு சொன்னா நம்மளுடைய பாக்கு பாக்கு வந்து சுப்பாரி வந்து நமக்கு வந்து துவர்ப்பு சுவையில இருக்கும். ஸோ இந்த 2ஐயும் நீங்க பயன்படுத்துறது மூலமாக உங்களுடைய இருதயம் மற்றும் சிறுகுடலை சமன்படுத்திக்கலாம். இப்போ நமக்கு சாதாரணமா யோசிச்சு பாருங்க, நம்மளுடைய பழைய காலத்து மக்கள் எவ்வளவு பெரிய ஜீனியஸா வேலை செய்யறாங்க அப்படின்ட்டு. உதாரணத்துக்கு வாயில புண்ணு வந்துச்சு அப்படின்னா உடனே சொல்லுவாங்க பெரியவங்க, வயிற்று சரியில்லைப்பா அப்படிம்பாங்க. வயிறு அப்படிங்கறத அவங்க பொதுவா இந்த சிறுகுடல் பெருங்குடலையும் சேர்த்து தான் சொல்லுவாங்க. அப்படி வரும் பொழுது அவங்க வந்து அதுக்கு ஒரு மருத்துவம் வச்சிருப்பாங்க. என்னன்னு சொன்னா இந்த மணத்தக்காளி கீரை, சுக்குட்டி கீரை சொல்லுவாங்க, மணத்தக்காளி கீரைம்பாங்க. அந்த மணத்தக்காளி கீரையை சாப்பிடுங்க சரியாயிடும்பாங்க. மணத்தக்காளி கீரையில இருக்கக்கூடிய சுவை வந்து கசப்பும் துவர்ப்பும் கலந்து சுவையா இருக்கும். ஸோ அந்த சுவை சாப்பிடும்போது என்னன்னா ஆட்டோமேட்டிக்கா வயிற்றுல இருக்கக்கூடிய தொந்தரவுகளை சரிப்படுத்திடும். வயிறு சரியாச்சுன்னா உங்க வாயில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகுங்கிற சயின்ஸ் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால அவங்க அதை சிம்பிளா சொல்லிட்டு போயிட்டாங்க. அதே மாதிரி வாயில ஸ்மெல், பேசும்போது வாயில ஸ்மெல் வருது அப்படின்னா காலையில எந்திரிக்கும் போது வருதுன்னா கொஞ்ச நேரம் இருந்து இட்ஸ் ஓகே, பிரஷ் பண்ணிட்டு அல்லது காகுல் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் உடம்பு ஃப்ரீ ஆயிடும் சொல்லலாம். எப்பொழுதுமே வாய் திறந்து பேசும் பொழுது ஸ்மெல் இருக்கு அப்படின்னா வயிற்றுல இயக்கம் ரொம்ப குறைவா இருக்கிறவங்களுக்கு அப்படி இருக்கும். அது வாயை நீங்க என்னதான் போட்டு மின்ட்டை போட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாலும் பிரயோஜனப்படாது. வயிற்றை சுத்தப்படுத்தணும்னு சொன்னா பெஸ்ட் வந்து இந்த மணத்தக்காளி கீரை சாப்பிட்றது அல்லது நம்ம சூப் சாப்பிட்றது எல்லாமே நமக்கு நல்லது பண்ணும். அதே மாதிரி சிலர் வந்து குழந்தைகளோ பெரியவங்களோ பேதி ஆயிடுச்சு, டிசென்ட்ரி ஆயிட்டு இருக்கு வைங்களேன், அப்படியே லூஸ் மோஷன் ஆனா கூட என்ன பண்ணுவாங்கன்னா உடனே வந்து அதுக்கு ஒரு மருத்துவம் பண்ணுவாங்க. என்னன்னு சொன்னா மாதுளம் பிஞ்சு சாப்பிடுங்க அப்படிம்பாங்க. மாதுளம் பிஞ்சு அல்லது கொய்யா கொய்யா காயோடைய பிஞ்சு சின்னதா இருக்கிறத சாப்பிடுங்க அப்படிம்பாங்க. நீங்க அதை கடிச்சா அது என்ன சுவை வரும்னா சுவர்ப்பு சுவை வரும். ஸோ அந்த சுவர்ப்பு சுவை எதுக்கு பயன்படும் சொன்னா நம்மளுடைய திருக்குடல் ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதை கொடுத்து உடனடியாக அந்த மோஷன் வந்து லூஸ் மோஷன் வந்து ரொம்ப சீக்கிரம் கட்டுப்படுத்தும். அதாவது வெளியேற்றத்தை தடைப்படுத்தாது, ஞாபகப்படுத்துங்க, வெளியேற்றத்தை தடைப்படுத்தாது, அந்த வெளியேற்றத்தை வேகமா நடத்தி கொடுக்கும். ஸோ 20 தடவை அந்த குழந்தை போகணும் அல்ல 20 தடவை இந்த பெரியவங்க போகணும்னு சொல்றத ஒரு 3 தடவையில வெளியே தள்ளிவிட்டோம். ஸோ அந்த 17 முறை போவது நடக்கிறது எல்லாம் மிச்சமாயிடும். அதுதான் உடல் ஓய்வு சீக்கிரம் கேட்கும். அதனால அந்த சுவர்ப்பு சுவை ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமானது. பொதுவா இந்த இனிப்பு கசப்பு துவர்ப்பு தான் நம்ம அதிகமா பயன்படுத்துவதும் கிடையாது. அதனால லேடிஸ் நிறைய பேர் இருக்கிறீங்க, உங்களோட ஃபுட்டோட டிசைன் எப்படி இருக்குன்னு சொன்னா வாரத்துல 1 நாள் அல்ல 2 நாள் துவர்ப்பான உணவுகள் இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணிக்கோங்க. கசப்பா இருந்தாலும் ஓகே. ஸோ துவர்ப்புல வந்து வாழைப்பூ வந்து ரொம்ப நல்ல வேலை செய்யும். வாழைப்பூ
அப்புறம் அந்த மணத்தக்காளி கீரைன்னு சொல்லக்கூடியது ரொம்ப நல்லா வேலை செய்யும். அப்புறம் வந்து வாழைத்தண்டு ரொம்ப நல்லா இருக்கும். பாவக்காய், கோவக்காய் இது எல்லாமே வந்து இது கூட கனெக்டடா இருக்கும். கடைசியில எதுவுமே இல்லை அப்படின்னா வெத்தலை வாங்கி வாயில மெல்லுக்கோங்க. அது கூட அந்த சுவை கிடைச்சிடும். அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு நாள் பயன்படுத்துங்க. வெளியூர்ல இருக்கிறாங்க, ஹாஸ்டல்ல இருக்கிறாங்க, நம்ம நினைச்ச மாதிரி சமைக்க முடியாது, கேட்கறது கிடைக்காது அப்படின்னா அட்லீஸ்ட் வெத்தலையும் பார்க்குமாச்சு வாரத்துக்கு ஒரு நாள் பயன்படுத்தினா கூட போதும். உங்களுடைய ஜீரண தன்மை நல்லபடியாக மாற்றம் அடையும். தன்மை கண்டிப்பா தேவைப்படும். அதனால தாராளமா பயன்படுத்தலாம். கண்டிப்பா விஜய் மேடம் கொடுத்திருக்காங்க. சுண்டைக்காய் வந்து துவர்ப்பு தான், தாராளமா பயன்படுத்தலாம். ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இனிப்பு வந்து நீங்க அந்தந்த சீசன்ல வரக்கூடிய பழங்கள் வந்து எல்லாரும் பயன்படுத்தலாம். குழந்தைகள் பயன்படுத்தலாம். ஒரு 6 மாதம் ஆன குழந்தையிலிருந்து நீங்க தாராளமா பழங்களை பயன்படுத்தி கொடுக்கலாம். பெரியவங்க கண்டிப்பா நல்லா சாப்பிடலாம். எந்த யாரா இருந்தாலும் சரி, டயபெட்டிக் பேஷண்டா இருந்தாலும் சரி, நல்லா இனிப்பா சாப்பிடுங்க. உங்களுடைய ஜீரணத்தன்மை மாற்றம் அடையும். ஆட்டோமேட்டிக்கா உடல் ஆரோக்கியம் கண்டிப்பா கிடைக்கும். ஆரம்பத்துல நமக்கு வந்து நமக்கு வந்து சுண்டைக்காய் வந்து நமக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். தாராளமா வந்து மத்தியான நேரத்துல பயன்படுத்துங்க. ஏன் மத்தியான நேரங்கிறது அடுத்த 3 வாரங்கள் கழிச்சு உங்களுக்கு அது தெரியும். அந்த டைத்துல அதை பத்தி பேசிக்கலாம். ஸோ மதிய உணவுல தாராளமா துவர்ப்பு சேர்த்துங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. வாழைத்தண்டுல வந்து பொரியல் பண்ணி சாப்பிடலாம். வாழைப்பூல வந்து நீங்க தாராளமா பொரியலாவும் எடுத்துக்கலாம். வடை கூட செஞ்சு சாப்பிடுங்க. ஏதோ ஒரு விதத்துல குழந்தைகளுக்கு அது பிடிக்கல அப்படிங்கறதுக்காக அவாய்ட் பண்ண வேண்டாம். ஏதோ ஒரு பேஷன்ல அவங்க உள்ளுக்குள்ள கொடுக்குற மாதிரி பார்த்துக்கோங்க. பாவக்காய் பிடிக்கல அப்படின்னா நீங்க பாவக்காய் வத்தல் கூட பண்ணி கொடுங்க. கடைகள்லையும் கிடைக்குது, வாங்கி கூட சாப்பிட கொடுங்க. முதல்ல ஆரம்பிச்சுட்டு அப்புறம் பொரியல் பண்ணி கொடுங்க. ஸோ உணவை பொறுத்த மட்டும் நீங்க எந்த அளவுக்கு கரெக்டா கிச்சன்ல இருந்து கவனிச்சு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு கண்டிப்பா உங்களோட வீட்டோட ஆரோக்கியத்தை நீங்க பார்த்துக்கலாம். பெரிய ப்ராப்ளம்ஸ் ஒன்றும் இருக்காது. இந்த வயிற்றால போறது, தலைவலி, காய்ச்சல் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களே நம்ம சரி பண்ணிட்டே சொன்னா இந்த பெரிய காலம்புற நோய் அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம போகவே மாட்டோம். போனாலும் சரிப்படுத்த முடியும். இருந்தாலும் அந்த அளவுக்கு குழந்தைகளையோ பெரியவங்களையோ கூட்டிட்டு போகாம இருக்கிறது வந்து சமையல்ல யார் இருக்கிறாங்களோ அவங்க கையில தான் இருக்குது. ஓகே. ஸோ அப்போ நம்ம ஃபுல்லா ஒரு தடவை ரீகால் பண்றோம். நிலம் அப்படிங்கிற சக்தி எடுத்துட்டா அதுக்கு வந்து நமக்கு இனிப்பான பழங்கள் பிரதானம். அதற்கு அடுத்தது வந்து கரும்பு சர்க்கரை, இல்லாட்டி வெல்லம், மண்டை வெல்லம், கருப்பட்டி இதெல்லாமே பயன்படுத்தலாம். தேன் பயன்படுத்தலாம் அப்படி சொல்லியிருக்கிறோம். காற்றுக்கு வந்து காரத்துல வந்து குவாலிட்டியானது அப்படி சொன்னா பெப்பர் தான் பெஸ்ட். ஸோ பெப்பர் மட்டுமே பயன்படுத்த முயற்சி பண்ணுங்க. நீர் அப்படின்னா அதுக்கு வந்து சால்ட்டு, உப்புங்கிறதுக்கு வந்து நம்மளுடைய கல்லுப்பு இல்லாட்டினா இந்துப்பு பயன்படுத்துங்க. அதெல்லாம் ஹிமாலயா, ராக் சால்ட் எல்லாம் அதே கேட்டகரியில் இருக்குது. சாதாரண கல்லுப்பை கிரைண்ட் பண்ணி பயன்படுத்துறது ரொம்ப சுலபம் கூட. எல்லாரும் வாழ்க்கை முறைக்கு பயன்படுத்துற ஈஸியாகவும் இருக்கும். உட் எலமெண்ட் எடுத்துட்டா புளிப்பு, டாமரின்ல இருக்கிற புளிப்பு மட்டும் புளிப்பு இல்லை. அது தவிர இருக்கிற நிறைய உணவுகள்ல புளிப்பு இருக்குது. அதை தவிர்க்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நெருப்புக்கு எடுத்துட்டா கசப்பு துவர்ப்பு ரெண்டுமே முக்கியமா தேவைப்படுது. வாரத்துக்கு ஒரு நாளாச்சு கசப்பு துவர்ப்பு அப்படி சேர்த்துட்டு வந்தா நம்மளுடைய இதயத்துல வரக்கூடிய பிரச்சனைகளை ரொம்ப சுலபமா தவிர்த்திடலாம். அப்படியே ஒருத்தரோட இதயத்தோட பிரச்சனை இருந்தாலும் அவருக்கு இந்த உணவு முறைகள் கொடுப்பதன் மூலமாக பிளாக் இருந்தாலும் மற்ற இருந்தாலும் சரியாயிடும். பட் இந்த உணவை பொறுத்த மட்டும் நிறைய யாருனாலும் அதிகமா சாப்பிட முடியாது, கம்மியா தான் சாப்பிடுவாங்க. பரவாயில்லை, சாப்பிட வைக்காதீங்க. பயமுறுத்தி சாப்பிடுவது எதுவும் உடல் ஏற்றுக்கொள்ளாது. அதனாலதான் அதை வந்து பயமுறுத்த வேண்டாம். பெரியவங்களையும் பயமுறுத்த வேண்டாம், சின்னவங்களையும் பயமுறுத்த வேண்டாம். அவங்களுக்கு பிடிச்ச டிசைன்ல செய்யுங்க. அப்புறம் அவங்களே சாப்பிட்ற பழக்கி விட்டுட்டீங்கன்னா போதுமானது. ஸோ சுவைகள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்கிறத பத்தி இப்போ நம்ம பேசியிருக்கிறோம். இதை வச்சுதான் நம்ம உணவுக்கு கொடுத்து அவங்கள சரிப்படுத்துறோம். அப்படி வரும்பொழுது இந்த சுவைகளை நிறைய சாப்பிட்டாலோ அதிகமா இது சீக்கிரம் நிறைய எடுத்து சாப்பிட்டா நோய் சீக்கிரமா போயிடுமா அப்படி சொன்னா அந்த இடத்துல ஒரு ஃபார்முலா வந்துடும். என்ன வரும் சொன்னா, எந்த உணவை நீங்க பசிச்சதுக்கு அப்புறம் சாப்பிட்றீங்களோ அது மட்டும்தான் அந்த உடல் ஏற்றுக்கொள்ளும். அதனால பசித்தன்மை வர வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். உடனே அடுத்த கேள்வி, பசினா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு ஒரு கேள்வி. ஏன்னா பசித்து புசி அப்படிங்கிறது ஃபார்முலா. புசினா சாப்பிட்றதுன்னு தெரியும். பசினா என்னன்னா பசித்து வந்து சாப்பிடலான்ட்டு. பட் அதை பசினா எப்படி இருக்குங்கிற கேள்விக்கு தான் பதில் வந்து கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா நீங்க பெரிய திறமைசாலின்னு சொல்லலாம். பசி அப்படின்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் எனக்கு தலை சுத்தல் வரும், எனக்கு கை கால் நடுக்கம் வரும், எனக்கு வயிற்றுல வந்து ஏதோ புட சவுண்டு கேட்கும், அப்புறம் வயிறு வந்து ஏதோ ஒரு மாதிரி காற்று ஓடுற மாதிரி இருக்கும்,
வயிறை இழுத்து பிடிக்கும் அப்படின்னு சொல்றது மாதிரி நிறைய சொல்லுவாங்க. இதெல்லாம் என்னோட பசி உணர்வு அப்படிம்பாங்க. உண்மையாலும் இதெல்லாமே பசி உணர்வு அல்ல. பசி அப்படின்னா எப்படி இருக்குன்னா, அப்படி ஒரு ஆனந்தத்துல அப்படி உங்களை கிட்ட பேசுற மாதிரி இருக்கணும். ஒரு குழந்தை அங்கிருந்து ஓடி வர்றான் அப்படின்னா, நீங்க 2 கையை தூக்கி இப்படி நிக்கிறீங்க பாத்தீங்களா? அந்த உணர்வு எப்படி இருக்கும்னு யார்கிட்ட கேட்டா என்ன சொல்லுவீங்க? அது அப்படிதான் இருக்கும். அதை வந்து வார்த்தையால டிஸ்கிரைப் பண்ணவே முடியாது. அது எப்படிப்பா நீ மட்டும் அப்படி பாக்குற அப்படின்னா, இல்ல நீங்க அந்த குழந்தையை பாக்குறீங்க, உங்களுக்குள்ள அந்த குழந்தைய ஓடி வரணுங்கிற ஒரு எண்ணத்தை கொண்டு வர்றீங்க. 2 கையை விரிக்கிறீங்க, அது ஓடி வந்து உங்களுக்கு ஹக் பண்ணுது, கட்டி பிடிக்குதுன்னா அப்படியே ஒரு சந்தோஷத்துல மிதப்பீங்க பாத்தீங்களா? அது மாதிரிதான் நம்ம வயிறு வந்து அப்படி ஒரு உணர்வு கொண்டு வந்து நம்ம கையில கொடுக்கணும். கை நடுக்கிறது வந்து உங்களுடைய உடல்ல இருக்கக்கூடிய தன்மை கம்மியா இருக்குது, ஜீரணத்தன்மை கம்மியா இருக்கிறதோட அடையாளம் தானே தவிர பசி தன்மை அல்ல. அப்ப உங்க உணவு வந்து பசி வர்ற வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக தான் நம்ம பழைய மக்கள் என்ன பண்ணாங்க, அடிக்கடி ஃபாஸ்டிங் போட்டாங்க. அந்த ஃபாஸ்டிங் வந்து நீங்களா ஒரு நாளை நிர்ணயிப்பது வந்து ஃபாஸ்டிங் கிடையாது. நம்ம வந்து வெளியே இருக்கக்கூடிய நாட்களை வந்து நல்ல நாள் கெட்ட நாள் அப்படிலாம் பார்த்துட்டு ஃபாஸ்டிங் போடுறோம். அப்படி இருக்கக்கூடாது. உங்க உடலுக்கு பசித்தன்மை இல்லை அப்படின்னா அன்னைக்கு நீங்க ஃபாஸ்டிங் எவ்வளவு நேரம் வேணா இருங்க. ஒரு வேளை இருக்க முடியுதா இருங்க, 2 வேளை இருக்க முடியுதா இருங்க, 3 வேளை இருக்க முடியுதா இருங்க. அல்ல ஒரு வேளைக்கு அப்புறம் பசி வருதா சாப்பிடுங்க. உடம்பு சொல்றபடி நம்ம கேட்கணுமே தவிர நம்ம சொல்றபடி உடம்பை நிறுத்த முடியாது. எப்படி இருந்தாலும் உடம்பு வந்து நம்மளை வச்சு செய்யணும் முடிவு பண்ணிட்டாருன்னா வச்சு செஞ்சிருவாரு. அதனால அவர்கிட்ட பேசாம ஃபர்ஸ்ட் சரண்டாவது நமக்கு புத்திசலிக்கணும். அதனால முடிஞ்ச அளவுக்கு பசி வந்ததுக்கு அப்புறம் சாப்பிட கொடுங்க. குழந்தைகள்ல நிறைய பேர் பேரண்ட்ஸ் பெரிய மக்களும் இருக்கிறீங்க, சின்ன மக்களும் இருக்கிறீங்க. நிறைய பேர் குழந்தைகளை வந்து அந்த ஒரு கடப்பாரை வச்சு உள்ள தள்ளாத குறையா போட்டு அமுத்துறீங்க. அது மிக மிக கொடுமையான விஷயம். அதனால முடிஞ்ச அளவுக்கு அப்படி பண்ணாதீங்க. சாப்பிடல அப்படின்னா விடுங்க. ஒரு வேளை சாப்பிடல, 2 வேளை சாப்பிடல, 3வது வேளை சாப்பிட்டு தானே ஆகணும். குழந்தை எங்கேயும் ஓட போறது இல்லை, பக்கத்து ஹோட்டல்ல போய் சாப்பிட போறது இல்லை, வீட்டுலதான் சாப்பிடும். ஸோ அந்த புரிதல் மட்டும் நம்ம பேரண்ட்ஸுக்கு இருந்தா, பெற்றோர்களுக்கு இருந்தா போதும். டெஃபினட்டா குழந்தைகளை ஈஸியா வளர்த்திடலாம், பயப்பட தேவையில்லை. ஸோ பசிச்சு சாப்பிட்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அப்படி பசிச்சு சாப்பிட்டாலும் அடுத்த ஒரு கேள்வி, நீங்க அதை ருசிச்சு சாப்பிடணும். ருசினா என்ன அப்படின்னா, அது உணவுல இருக்கிறது வந்து நல்ல ஸ்பைசியா பண்றதுனால வரக்கூடிய ருசி பத்தி இங்க பேசல. ஒவ்வொரு உணவுலையும் இன்பில்ட்டா இருக்குது. உதாரணத்துக்கு நம்ம நிறைய பேத்துக்கு தெரியும், பச்சை காய்கறிகள் மிகவும் நன்மையானது அப்படின்னா, உண்மையால நன்மையானதுன்னா 100க்கு 100 மடங்கு நன்மையானதுதான். ஆனா உங்க கையில ஒரு பச்சை காய்கறியை கொடுத்தா உங்களை மென்னு சாப்பிடுங்கன்ட்டு யாருமே சொல்ல வேண்டாம். உங்களை யாரும் கேட்க போறதே இல்லை. நீங்களாவே என்ன பண்றீங்கன்னா மென்னுதான் சாப்பிடுவீங்க. கரெக்டா? வெறும் ஒரு சாதாரண ஒரு கேரட்டை கையில கொடுத்து சாப்பிடுங்கன்னு சொல்லி பாருங்க. ஒரு தேங்காய் சில்லு, தேங்காய் ஒரு பிட் எடுத்து கையில கொடுத்து சாப்பிட சொல்லுங்க, ஆட்டோமேட்டிக்கா நீங்க மெல்றீங்க. இந்த மெல்றத ஏன் அரிசி வெந்ததுக்கு அப்புறம் சாப்பிடுறது இல்லைன்னா, அது வேகமா தப்பிச்சு ஓடுற மாதிரி நீங்க கூட அது இது ஊற்றி அங்குதான் தப்பு நடக்குது. அப்ப உணவு மட்டும்தான் ருசி வெளியே வரும். அந்த ருசி தான் உடல் ஏற்றுக்கொள்ளும். அதுல இருக்கிற சக்தியை தான் அது எடுக்குமே தவிர நீங்க எக்ஸ்ட்ரா பில்டப் பண்றது எல்லாம் அது எடுத்துக்காது. அதனாலதான் உணவை வந்து நம்ம மென்னு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றது. ஸோ அந்த ருசிச்சு சாப்பிடுவதற்காக தான் பற்களை டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பல்லோட வேலையை ருசியை வெளியெடுத்து கொடுக்கறது என்னோட வேலை. அது வெளியெடுத்து கொட்டுற இடம் எதுச்சுன்னா நாக்குல வந்து விழுகுது. ஸோ நாக்கு அந்த ருசியை மட்டும் வாங்கி அது உடலுக்கு இருக்கிறவங்களுக்கு என்னென்ன வேலை பண்ணணுமோ அந்த வேலையெல்லாம் பண்ணிடுவாரு. இது முழுக்க முழுக்க ஹிட்டனா நடக்கக்கூடிய வேலைகள். உணவு கண்ணில் பார்க்கலாம், உணவுல இருக்கிற ருசியை நீங்க கண்ணில் பார்க்க முடியாது. அது தெரிந்த ஒரே நபர் நாக்கு தான். ஸோ அவர் தான் அதை வாங்கி அந்த நாக்குல பட்டால் மட்டும்தான், உங்க சுவை நாக்குல பட்டால் மட்டும்தான் உங்க உடம்புக்குள்ள மருந்தா வேலை செய்யும், அல்ல உணவா வேலை செய்யும், சக்தியா வேலை செய்யும். நாக்குல படாத எந்த உணவும் சக்தியாவோ வேற எதுவாவோ பயன்படாது. நீங்க லிட்டர் கணக்குல தண்ணி குடிச்சாலும் வேஸ்டா தான் போகும். அதே நாக்குல பட்டு அந்த உணவு தண்ணி போனாலோ உணவு போனாலும் ரொம்ப அற்புதமா வேலை செய்யும். ஓகே, அப்போ உணவோட வால்யூம் குறைஞ்சிரும். டெஃபினட்டா வந்து இந்த மாதிரி சாப்பிடும் பொழுது என்னன்னா, உங்களால நிறைய சாப்பிட முடியாது. உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க ரொம்ப சிரமப்பட வேண்டாம். இந்த சிம்பிளான மெத்தடை மட்டும் ஃபாலோ பண்ணா போதுமானது. ஸோ பசி வரணும், அதுக்கப்புறம் உணவு எடுக்கணும், உணவு எடுக்கும்போது ருசிச்சு சாப்பிடணும், பழங்களை நிறைய சேர்த்துக்கணும். இந்த சிம்பிள் ஃபார்முலா, இந்த 3 ஃபார்முலா ஃபாலோ பண்ணா போதுமானது. பசிச்சு சாப்பிடணும், ருசிச்சு சாப்பிடணும், பழங்களோட சாப்பிடணும்.
அது உணவுக்கு முன்னாடி பழங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. எதுக்காக உணவுக்கு முன்னாடி பழங்கள் சாப்பிடணும்னு சொன்னா, இந்த பழத்துல இருக்கக்கூடிய இனிப்பு சுவை உங்க வயிற்றில் இருக்கிற செரிமானத்தை, ஜீரணத்தை, டைஜஷன் பவர் அதிகப்படுத்தும். அப்படி அதிகப்படுத்துறதுனால பின்னாடி வரக்கூடிய உணவை நல்லா ஜீரணம் பண்ணும். அதனால உணவுக்கு முன்னாடி பழங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச உணவை எடுத்துக்கோங்க. அந்த உணவை மென்னு சாப்பிடுங்க. இவ்வளவுதான். இப்படி இருந்தா உங்க உடலுக்குள்ள எந்த நோய் இருந்தாலும் படிப்படியா படிப்படியா தானாவே சரியாயிடும். அப்ப அக்குபஞ்சர்ங்கிற ட்ரீட்மெண்ட் கூட நம்ம வேகப்படுத்துறதுக்கு மட்டும் தான் பயன்படுத்தலாமே தவிர, நிரந்தரமா ஒரு நபரை பேஷண்டாவே உங்க கூட இருக்கணுங்கிறது தேவை கிடையாது. கைட்லைன்ஸ் இதை வச்சு நீங்க அவங்களுக்கு டயட் கொடுக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இன்றைய